இது வரி ஆலோசகர்கள் சங்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிய மாலை வணக்கம். இன்றைய சண்டேயில் ஒரு இனிய மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு எங்களுடைய சங்கத்தை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய சங்கமானது ஜனவரி 2020 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கமாக வரி அறிவை பகிர்தலாகும் மற்றும் அனைத்து ஜிஎஸ்டிபியுடன் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கத்தை பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய வரி ஆலோசகர்கள் .com என்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய சங்கத்தில் இணைய விரும்பினால், நீங்கள் உறுப்பினராக இணைய விரும்பினால் எங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் மெம்பர்ஷிப் அட்மிஷன் என்ற ஒரு லிங்க் இருக்குது, அதை மெனு இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். மேலும் அதை எப்படி இணைவது என்பதை பற்றிய ஒரு காணொலி காட்சியை யூடியூப்பில் பதிவேற்றியுள்ளோம். அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் வரும். இந்த காண்பிக்கப்பட்டுள்ள இந்த லிங்கில் கிளிக் பண்ணாலும் வரும். அல்லது வரி ஆலோசகர்கள் சங்கம் என்ற யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலும் அதில் ஒரு 8 நிமிட ஒளிப்படம் காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மற்றும் எங்களுடைய வரி ஆலோசகர்கள் சங்கத்தில் வட்ட அமைப்பாளர்களை தேர்ந்தெடுக்க உள்ளோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள 309 வட்டங்களுக்கு நாங்கள் வட்ட அமைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், எங்களுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களை பற்றி மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வரி ஆலோசகர்கள் .com அல்லது வரி ஆலோசகர்கள் .org அல்லது வரி ஆலோசகர்கள் .in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். மேலும் நாங்கள் தகவல்களை உடனுக்குடன் பரிமாறிக்கொள்ள டெலகிராம் குரூப்பை கிரியேட் செய்துள்ளோம். இதன் மூலம் தினமும் ஏதேனும் புதிய அறிக்கைகள், சுற்றறிக்கைகள், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் போன்ற வரி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மற்றும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடன் தொடர்பு கொண்டு பரிமாறிக்கொள்ள இந்த டெலகிராம் குரூப் உங்களுக்கு உதவும். அதோடு இணைந்து கொள்ள, அந்த குரூப்பில் இணைந்து கொள்ள நீங்கள் இந்த .me/VA சங்கம் என்ற அந்த இணைப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வரி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் நாங்கள் 19 ஜூன் முதல் 30 ஜூன் வரை 12 விதமான தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளரை கொண்டு இந்த வலைதள கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பானது எக்ஸம்ஷன் என்பதாகும். அதை எடுக்க கம்பெனி செக்ரட்டரி மிஸ்டர் சேது அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தோம், கிராஸ் சார்ஜ் பார்த்தோம். இவர் சேதுவே அவர்கள் அந்த ஐடிசி பற்றி எடுத்தார்கள். பிளேஸ் ஆஃப் சப்ளை பற்றி நீலகண்டன் எடுத்தார்கள். ஆடிட் அண்ட் டிமாண்ட் பற்றி பட்டய கணக்காளர் பரத்குமார் அவர்கள் எடுத்தார்கள். அப்புறம் இபிஎஃப், இஎஸ்ஐ, லேபர் லா பற்றி பெருமாள் அவர்கள் எடுத்தார்கள். அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடி ரிட்டர்ன்ஸ் பற்றி சிஏ சங்கரன் அவர்கள் எடுத்தார்கள். ஜிஎஸ்டிஆர் 9 and 9C எப்படி டேலியில் பண்ணுவது என்பதை டெக்ஸாப்ட் சொல்யூஷன்ஸ் குழுவினர்கள் எடுத்தார்கள். அதற்கப்புறம் டிவி லட்சுமணன் அவர்கள் ஆல் அபவுட் ரிவர்ஸ் சார்ஜ் பற்றி எடுத்தார்கள். ஸோ நாங்கள் இதை மாதிரி 12 விதமான தலைப்புகளில் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த தடங்களுக்கு வருந்துகிறோம். சாரி, சார், இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு எக்ஸம்ஷன் என்ற தலைப்பை பற்றி பேசுவதற்கு சேது அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு என்னவென்றால் எக்ஸம்ஷன் அண்டர் ஜிஎஸ்டி. எக்ஸம்ஷன்னா என்ன, டீம்டு எக்ஸம்ஷன் என்பது என்ன, அப்சல்யூட் எக்ஸம்ஷன் என்பது என்ன, கண்டிஷனல் எக்ஸம்ஷன் என்ன, ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன் என்பது என்ன
எஜுகேஷனல் செக்டாரில் எக்ஸம்ஷன் பற்றி என்ன சொல்லணும், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி என்று பல இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த எக்ஸம்ஷன்ன்றது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும் தலைப்பானது எல்லாருக்கும் மிக பயனுள்ளதாக என்று இருக்கும் நினைக்கின்றோம். அடுத்தது அவர் இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த பேச இந்த எக்ஸம்ஷன் பற்றி பேச வந்திருக்கும் சேது அவர்கள் ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரியேட் கோயம்புத்தூரில் 2002 முதல் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தேவைக்கோட்டையை சேர்ந்தவர். பிகாம் மற்றும் எம்பிஏ ஃபைனான்ஸில் முடித்துள்ளார். இது இவர் வாழ்க்கையை வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்ஸ் பேங்க் சென்னையில் தொடங்கியிருக்காரு. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்திருக்காரு ப்ரீமியர் ப்ரெஷர் குக்கரில். அப்புறம் ஃபக்ராஃபூர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பெங்களூரில் ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வேரியஸ் ஆடிட்டு, கார்ப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ், லீகல் மேட்டர் அப்படி போன்ற பல லீகல் அட்வைசஸ் கொடுக்குற அந்த இதுலேயும் வந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மற்றும் அனைத்து கல்லூரிகள் மற்றும் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்டில் கெஸ்ட் லெக்சரராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர்ஸ் அசோசியேஷன் மற்றும் சிடபிள்யூ அப்புறம் சிஎஸ் இன்ஸ்டியூட்ஸில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூரூர், ஏற்காடு, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற பல இடங்களிலும் ஜிஎஸ்டி பற்றிய மற்றும் கம்பெனி லா பற்றியும் இதுவரையில் 350க்கு மேற்பட்ட லெக்சரர்களை கொடுத்துள்ளார்கள். இவர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும் பணியாற்றி இந்த ஜிஎஸ்டி பற்றி கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழில் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். மற்றும் பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவருடைய புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் வந்து இந்த ஹைலி குவாலிஃபைடான மிஸ்டர் சேது அவர்கள் இந்த கிளாஸை எடுப்பதில் மிக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்க அனைவருக்கும். அடுத்தது நம்மளுடைய கருத்தரங்கில் நீங்கள் எப்படி இது பண்ணுறோம், ஒரு ஸ்மால் ஸ்டிப்ஸ் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆடியோ வீடியோவை மியூட் செய்து கொள்ளுங்கள். ப்ரெசன்டேஷன் பட்டனை மட்டும் தயவுசெய்து கிளிக் செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் கிளிக் செய்தீங்கன்னா அங்கே உங்களுடைய ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இடையூறாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய வலைதளக்கரங்கும் தடைபடும் சிறு நேரத்துக்கு. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய ஆடியோ வீடியோ மியூட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் பட்டனை நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணாதீங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் எதாக இருந்தாலும் சேட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய பேர், நேமோட நீங்கள் நேம் போட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வலைதள கருத்தரங்கு முடிவில் உங்களுடைய கேள்விகளுக்கு கம்பெனி செக்ரட்டரி சேது அவர்கள் பதிலளிப்பார். இந்த கருத்தரங்குக்கு வருகை தெரிந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வரி ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்று சேது அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சார்பில். ஜெயக்குமார் சார், ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்றீங்களா சார்? ஓகே சார், நான் பண்றேன். நீங்களே பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் பட்டன் சொன்னோன்னு நீங்க போய்க்கோங்க சார். ஓகே சார். எல்லாருக்கும் தெரியுதா? வந்துருக்குங்க சார். இல்ல, நான் நடுவில் யாரும் மிஸ்டர் அஜய்ங்கிறவர் பிரசன்ட் பண்ணிட்டாரு. மிஸ்டர் அஜய் வந்து அஜய்ங்கிறவர். இப்போ நீங்க வாங்க சார். அஜய்ங்கிறவர் நீங்க பிரசன்ட். ஓகே ஓகே சார். இது ஸ்கிரீன் வியூ கொடுத்துருக்கு சார். வியூ தெரியுது மாதிரி. தெரியுதா சார்? இல்ல, இன்னும் பெருசா தெரியலையே. ஃபுல் வியூ கொடுக்கல. ஃபுல் வியூ தான் வச்சிருக்கேன் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. ஃபுல் வியூ அதான். சரி சார், சோ இதான் சார் ஃபுல் ஸ்கிரீன். சரி, ஓகே. இதான் வரும். ப்ளீஸ். ஓகே ஓகே. பாலும் தடிப்பேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முற்றும் தா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சேர்விடி சாடும் பணியானை சகோதரனே உலகலாமுடர் தோதற்கு வருகிறவன் நிலவுலாவிய நேர்மதி வேதியும்
அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிதம்படி வாழ்த்தி வணங்குவான். மதிப்புக்கு மரியாதைக்குரிய வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் சார் அவர்களே, உதவி தலைவர் திரு விஷ்ணு சங்கர் அவர்களே, செயலாற்றிக் கொண்டிருக்கும் செயலாளர் உயர் திருவாளர் ஜெயக்குமார் அவர்களே, என்னை இங்கு அறிமுகப்படுத்திய பொருளாளர் உயர் திருவாளர் சதீஷ் அவர்களே மற்றும் இங்கு குழுமையில் அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சண்டே இன்னைக்கு ஈவினிங் போட்டிருக்காங்க, எல்லாரும் நாலேஜ் ஷேரிங் முக்கியம்னு சொல்லிட்டு சண்டே கூட ஃபேமிலியில என்ஜாய் பண்ணாம வந்திருக்காங்க. முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் இப்போ சாப்டருக்கு போறேன். சார் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, ப்ளீஸ். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஜெயக்குமார் சார் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கீங்களா? ஜெயக்குமார் சார் ஓகே, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, நோ இஷ்யூ சார். இப்போ வந்து நம்மளை பொறுத்தளவு 2 செக்ஷன் தான் மெயினா கவர் ஆகுது எக்ஸாம்ஷன்ஸ்ல. செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி சிஜிஎஸ் ஆக்ட், செக்ஷன் 6 ஆஃப் தி ஐஜிஎஸ் ஆக்ட். இது 2வது வரை வேற எதுவும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். ஓகே, அதாவது நம்ம எக்ஸாம்ஷன் அண்ட் சிஜிஎஸ்டி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சிஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கா ஹெச்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டிக்கு பொருந்தும். ஹெச்ஜிஎஸ்டிக்கு யூடிஜிஎஸ்டிக்கு தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முட்டாட்டிட் முண்டாட்டிஸ்னு வார்த்தை இருக்கு, லீகல் படிச்சவங்களுக்கு தெரியும். சிஜிஎஸ்டியில நம்ம கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஹெச்ஜிஎஸ்டி யூடிஎஸ்டிக்கு பொருந்தும். அதாவது தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ரெஸ்பெக்டிங் கமிஷனர்ஸ் தனியா கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி ஐஜிஎஸ்டிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அது சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டிக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ஐஜிஎஸ்டிக்கு செப்பரேட் நோட்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது சிஜிஎஸ்டிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தால் ஆட்டோமேட்டிக்லி அப்ளிகபிள் டு ஹெச்ஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டிக்கு அது பொருந்தாது. அதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐஜிஎஸ்டிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தால் அது சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டிக்கு பொருந்தாது, ஐஜிஎஸ்டி மட்டும் தான் பொருந்தும். சார் ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம் சார். இந்த ஸ்லைட் தெரிஞ்சுன்னா ஓரளவு கவர் ஆயிரும். மெயினா இதுல வந்து இதனுடைய ஹிண்ட்ஸை வந்து ஜெயக்குமார் சார் அழகா சொன்னார். எஜுகேஷன் 2 ஹெல்த் கேர், இது 2 தான் மெயினா நம்ம பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இது தெரியாம அந்த 2 செக்டரும் பார்க்கவே முடியாது. இதை பண்ண வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். செக்ஷன் 11(1), செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2, 11 சப்செக்ஷன் 3. சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவுன்சில். இதை 2 சார்ட்டா பிரிக்கிறேன். ஆன் டாக்ஸபிள் சர்வீசஸ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபைடு டிஸ்கிரிப்ஷன், அதை திருப்பி 2ஆ பிரிக்கிறேன். இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் இஸ் நெசசரி இன் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதை திருப்பி 2ஆ பிரிக்கிறேன் ஃப்ளோ சார்ட்ல. செக்ஷன் 11 சப்செக்ஷன் பை ஏ நோட்டிபிகேஷன் எக்ஸாம்டர் ஜென்ரலி, எல்லாமே எக்ஸாம்டர். இது வித்தின் தமிழ்நாடு, வித்தின் ஸ்டேட், அதர் ஸ்டேட் பர்டிகுலரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல்லாவே எக்ஸாம்டர், ஹோல் இந்தியா ஃபுல்லா எக்ஸாம்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் எக்ஸாம்ஷன் கொடுக்கலாம், ஃபுல் எக்ஸாம்ஷன் கொடுக்கலாம், இந்த சப்ஜெக்ட் கண்டிஷன் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லார்ஜர்ஸ் அப் டு 1000 வரை எக்ஸாம், அதெல்லாம் பை ஏல வந்துடும். அடுத்து செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 ஸ்பெஷல் ஆர்டர் பி exempt under exceptional circumstances explicitly specified in such order. Whole tax, எல்லா taxுமே exempt சொல்றது 11 subsection 2. 11 subsection 3 என்ன? Considers it's necessary for the purpose of clarifying the scope or applicability ARB by notification. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேவர், அதே மாதிரி லேட் ஃபீ வேவர்லாம் வந்துருக்குல்ல, அது இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, அப்சல்யூட் எக்ஸம்ஷன் என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ல? சப்ளை ஆஃப் தி ஸ்பெசிபிக் குட்ஸ் இன் ஜிஎஸ்டி எக்ஸம் irrespective of who the supplier receiver is and whether the good is supplied intrastate interstate. யார் வேணாலும் பொருளை வாங்கிட்டோம், யார் வேணாலும் பொருளை வித்துக்கிட்டோம், அவர் வித்தின் ஸ்டேட்ல இருக்கட்டும், அதர் ஸ்டேட்ல இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டா அந்த எக்ஸாம் அனைவருக்கும் பொருந்தும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Conditional exemption என்ன? Supply of such goods is GST exempt subject to some specific terms and conditions specified in the GST Act, amended or notification. Suppose நம்ம சொல்றோம் ஒரு பர்டிகுலரா, சார் இப்போ நம்ம இவேபிள் ரூல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் பொருந்தும், அதெல்லாம் கண்டிஷனல் எக்ஸம்ஷன் அந்த ஸ்டேட் கொடு. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜ்ல அப் டு 1000, கல்யாண மண்டபம் 12 WAக்கு 10,000, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கண்டிஷன் சொல்லி சொல்றது கண்டிஷனல் எக்ஸம்ஷன். ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சார் சார் ஆடியபிளா இருக்கா ஜெயக்குமார் சார்? கார்த்திகேயன் சார் கரெக்ட்டா இருக்கு சார், பெர்ஃபெக்ட். நல்லா கிளியரா இருக்கு சார். ஓகே சார், थैंक यू சார். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து எப்போ எக்ஸாம்ஷன் வருது?
குட்ஸ் சர்வீஸ், குட்ஸா இருந்தா வித்தின் தமிழ்நாடு 40 லட்சம், சர்வீஸா இருந்தா 20 லட்சம். ஆனா வெளி மாநிலத்திற்கு வித்திருக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வாங்கியிருக்க கூடாது. இதுதான் மெயின் கண்டிஷன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி தான் வந்திருப்பீங்க. அதர் ஸ்டேட்டா இருந்தா நான் சொல்றேன். வேற யாராவது இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. செக்ஷன் 23 என்ன சொல்றாங்க? அதாவது exemption from registration where a person provide only exam supply. அதாவது நீங்க ஹோலி எக்ஸாம்ஷன் சப்ளை தான் பண்றீங்க அப்படின்னா செக்ஷன் 23ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. சரியா? ஆனா நீங்க செக்ஷன் 24 போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆர்சிஎம்ல ஒரு அட்வொகேட்டுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறீங்க. அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்காக ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். செக்ஷன் 23 பொறுத்தளவு நீங்க ஹோலி எக்ஸாம்டர் 500 கோடி முன்னாள் டேர்ன் ஓவர் பண்ணிக்கீங்க, ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாங்கிறாங்க. ஆனா செக்ஷன் 24ல என்ன சொல்றாங்க, நீங்க 100 ரூபாய் அட்வொகேட் ஃபீஸ் கொடுத்தாலும் ஆபீசர் என்ன சொல் ஆக்ட்ல 24ல என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கணுங்கிறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டிபி அண்ட் அட்வொகேட் ஆகி நீங்கள் உங்க கிளைண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் பண்ணீங்க நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல ஆன் பண்ண நடுவில் நிறைய ஸ்லைடு போட்டிருக்கு. கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் வித் பர்மிஷன் ஆஃப் கார்த்திகேயன் சார், ஜெயக்குமார் சார் கேட்டேன். சார் இன்ட்ராக்ஷனாவே இருக்கட்டும், கொஸ்டின் போட்டு கேட்டே பண்ணலாம். ஏன்னா சண்டே வீக்கெண்ட் மூட்ல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஃப்ளோருக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒரு இன்டராக்டிவா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும், பெரிய ஃபார்மலா இருக்க வேண்டாம், இறுக்கமாக இருக்க வேண்டாம். நான் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் எடுக்கிறேன், ரொம்ப இறுக்கமா எடுக்கல. ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். செக்ஷன் 23ல ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க, எத்தனை கோடி டேர்ன் ஓவர் எடுத்தாலும். ஆனா 24ல என்ன சொல்றாங்க, சார் 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ணாலும் வேண்டாம், 23ல சொல்றீங்க அட்வொகேட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு ஆர்சி எடுக்கணுங்கிறீங்க. அப்ப என்ன சொல்லுது ஆக்ட்ல? சரி ஜெயக்குமார் சார் அடுத்த ஸ்லைட் போறீங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே. இதுல என்னன்னா மை வியூ என்னன்னா, நான் எப்பவுமே வியூ ஒப்பீனியன் தான் சொல்லுவேன், காங்கிரீட் டிசிஷன் சொல்ல மாட்டேன். ஓகே, லெவி ப்ரொவிஷன் சூப்பர் சைட்ஸ் மெஷினரி ப்ரொவிஷன் 23 24 சூப்பர் சைட் பண்ணுது. சோ அவர் 100 ரூபாய்க்கு எடுத்தாலும், அவர் 100 ரூபாய்க்கு அட்வொகேட் ஃபீஸ் பண்ணாலும் அவர் கண்டிப்பாக ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டும். அது இன்னொரு என்ன முக்கியம்னா, அந்த ஆர்சிஎம்ல பண்றதுக்கு ஐடிசி எடுக்க முடியாது. ஏன்னா 100% எக்ஸாம்டர் புஷ் பண்றாரு. அப்ப அது லேப்ஸ் கவர்மெண்ட் தான். ரீஃபண்ட் வாங்குறதுல இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இருக்கு. இதுக்கு ரீஃபண்ட்ல ப்ரொசீஜர் கிடையாது, லேப்ஸ் கவர்மெண்ட். இது என்னோட வியூ சார். உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஜெயக்குமார் சார் ப்ளீஸ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ் சார். அடுத்தது இது ரொம்ப முக்கியம், நோட்டிபிகேஷன் நம்பர் 10/2017 ஐஜிஎஸ்டி 13/10/17. இது என்ன சொல்றாங்கன்னா, சர்வீஸை பொறுத்தளவு 20 லட்சம் வர வித்தின் தமிழ்நாடுக்குள்ள பண்ணா வேண்டாம். குட்ஸை பொறுத்தளவு 40 லட்சம் வித்தின் தமிழ்நாடுக்குள்ள பண்ணா வேண்டாம். ஆனா 1 ரூபாயோ 2 ரூபாயோ அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணிவிட்டால் கண்டிப்பாக ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டும் என்று செக்ஷன் 24ல சொல்லுது. ஆனா இதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. என்ன நோட்டிபிகேஷன் 10/17 ஐஜிஎஸ்டி 13/10/17ல நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணினாலும் 20 லட்சத்துக்குள்ள சர்வீஸ் பண்ணினால் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம். ரொம்ப முக்கியம், நீங்க குறிச்சுக்கோங்க. இல்ல போட்டோ கூட எடுத்துக்கலாம், இல்ல நாளைக்கு பவர் பாயிண்ட் ஒரு ஜெயக்குமார் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். நோட்டிபிகேஷன் நம்பர் 10/17 ஐஜிஎஸ்டி டேட்டட் 13/10/17 என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 20 லட்சம் ரூபாய்க்குள்ள சர்வீஸ் பண்ணும்போது ஒரு 1000 ரூபாய் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டாலும் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம். ஆனா குட்ஸா இருந்தா 40 லட்சத்துக்குள்ள பண்ணினாலும் 100 ரூபாய் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணினாலும் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டும். சர்வீஸாக இருக்கும் பட்சத்தில் 20 லட்சத்துக்குள்ள நீங்க டேர்ன் ஓவர் பண்ணினாலும் நீங்க வந்து அதர் ஸ்டேட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பண்ணினாலும் நீங்க ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம். இது எவிடன்ஸ் நோட்டிபிகேஷன் 10/17 ஐஜிஎஸ்டி 13/10/17. ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். சார் இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க சார் ப்ளீஸ். மிஸ்டர் ஏ இஸ் a ஜாப் ஒர்க்கர், தப்பா இருந்தால் தவறில்லை. இது ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் இந்த மீட்டிங்கை வந்து மிஸ்டர் ஜெயக்குமார் சார், மிஸ்டர் கார்த்திகேயன் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு இன்டராக்டிவா இருங்க. இஸ் மை humble request to each and every participant. மிஸ்டர் ஏ இஸ் a ஜாப் சார். மிஸ்டர் அண்ணாதுரை பிரசன்ட் பண்ணிட்டார் ஸ்லைட சார். ஜெயக்குமார் சார் மிஸ்டர் அண்ணாதுரை ரிவைஸ் பண்றோம் சார்.
ஓகே சாரி சார், கைண்ட்லி கோஆபரேட் மிஸ்டர் ஜெயக்குமார் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் பண்றதுல 50 பேருடைய நாலேஜ் ஷேரிங் பாதிச்சிடும். இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஆன் தி பிகாஃப் ஆஃப் வரிவாலா சிஸ்டம். ஓகே, Miss A is a job worker. You doing job work for interest rate also. Turnover is 18.5 lakh. Will the registration mandatory or not? Chat box reporting, sir, please. Tuck in chat box reporting, Papa. 2 minutes, sir. Chat box answer reporting, sir, please, sir. இப்போ நான் இந்த முன்னாடி சொன்ன ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னு சொல்லி. chat boxல போடலாம் சார், கைண்ட்லி ப்ளீஸ் சார். சார் ஆன்சர் வந்துருக்கு சார். வரட்டும் சார், நோ இஷ்யூ சார், வரட்டும் சார். chat boxல எனக்கு ஒன்றும் வியூ ஆகலையே, உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? இல்ல உங்களுக்கும் தெரியும் சார். மேல எனக்கு சாட் பாக்ஸ் ஓபன்ல தான் இருக்கு, தெரியல எனக்கு. சாட் சார் ஒருத்தர் மட்டும் எஸ் சொல்லிருக்காங்க, மத்தவங்க நோ தான் சொல்லிருக்காங்க சார். சார் கார்த்திகேயன் சார் சொல்லுங்க சார். ஒருத்தர் மட்டும் எஸ் சொல்லிருக்காரு, மத்தவங்க எல்லாம் நோ தான் சொல்லிருக்காங்க. வெரி குட். நம்ம முன்னாடி போட்ட ஸ்லைடு தான் அடுத்த क्वेश्चन கேக்குறோம். எந்த டாக்குமெண்ட்காக. ஓகே. ஜெயக்குமார் சார் அடுத்த ஸ்லைடு ப்ளீஸ். போலாம் சார், 1 செகண்ட் சார். Yes sir, next slide. Okay, notification 10/2017 IGST notification dated 13/10/17 other state க்கு பண்ணினாலும் தேவையில்லைன்னு முன்னாடி போட்ட நோட்டிபிகேஷன் அடுத்த क्वेश्चन கேட்டிருக்கேன். அடுத்து ஜெயக்குமார் சார் அடுத்த ஸ்லைட் சார் ப்ளீஸ். Yes. இது ஸ்பெசிபிக் எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷன். இது only temples religious சம்பந்தப்பட்டது. டெம்பிள்ல ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. நான் எல்லாமே பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட்டிபிகேஷனர் நம்பர் 12/17 சிடி ரேட் டேட்டட் 28/6/17. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 12AA அந்த சேரிட்டபிள் ஆக்ட் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும். அது ஏதாச்சும் ரிலீஜியஸ் செரமனியாக இருக்க வேண்டும். அது முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், சீக்கிஸ்ட் யாரா இருந்தாலும் சரி. ரிலீஜியஸ் செரமனிஸ் ஆர் லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் ரிலீஜியஸ் பூஜாஸ் conducted in terms of religious text by a person so authorized by such religious texts, occasions like birthday, marriage or elaborate religious. Suppose example க்கு எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு கார்த்திகேயன் சார் இருக்காரு, அவர் குழந்தைக்கு பர்த்டே வருது, நட்சத்திரப்படி வீட்டில் வந்து ஒரு ஆயுஷோமம் பண்றாரு குழந்தைக்கு. அப்ப பண்ணும்போது அந்த குருக்கள் அந்த பூஜை பண்றவர் ஐயரை கூப்பிட்டு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா, இதுதான் முக்கியம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார் ஜெயக்குமார் சார். எஸ் சார். எக்ஸாம்பிள், மிஸ்டர் ரங்கராஜ் இஸ் பிரிஸ், அவர் ஒரு ஐயர் 15,000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. மிஸ்டர் ரவிங்கிறவருடைய குழந்தையுடைய பர்த்டேக்கு ஆயுஷோமம் வைக்கிறதுக்கு இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா, இதுதான் கொஸ்டின். ஜிஎஸ்டி வராதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்ன நோட்டிபிகேஷன்ல பார்த்தோம். அது எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டவுட் இருந்தால் நீங்க கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல கேட்கலாம், இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா இவர் நம்ம ஜெயக்குமார் சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், நீங்க கேட்கலாம். ஓகே சார் அடுத்த ப்ளீஸ் சார். क्वेश्चंस வந்திருக்காங்க, போட்டுட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி இஸ் நாட் கமிங்ன்றத நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே வெரி குட் சார், थैंक यू சார். நெக்ஸ்ட் போடுங்க சார் ப்ளீஸ். ஓகே, அடுத்தது அதே நோட்டிபிகேஷன்ல பி, ரெண்டிங் ஆஃப் presence of a religious place meant for a general public owned or managed by an entity registered under charitable or religious trust under the 12AA of the Income Tax Act 1961 or trust in institution registered under section 10 within bracket 23C subclass 5 of the Income Tax Act, or a body or an authority covered under section 10 subsection 23 WB of said Income Tax Act, both conditional. இதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு சார். அடுத்த ஸ்லைடு சார். ரெண்டிங் ஆஃப் ரூம்ஸ் வேர் சார்ஜஸ் will be 1000 or more per day. அதாவது நீ இப்ப லாட்ஜில் போய் தங்குறீங்க, திருப்பதியிலையோ இல்ல பழனியிலையோ தங்குறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கீழே எந்த லாட்ஜா இருந்தாலும் வரி கிடையாது இந்த நோட்டிபிகேஷன் படி. ஆனா டிக்ளேர்டு டாரிஃப்னு சொல்றாங்க, டாரிஃப்ல 1000 ரூபாய் இருக்க வேண்டும், அதான் முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 12AA ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஒரு கல்யாண மண்டபம் இல்ல கம்யூனிட்டி ஹால் வச்சிருக்காங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வர அதுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கொஸ்டின், டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 10
within bracket 23C, sir, mic off பண்ணிச்சு யாரோ டிஸ்டர்பா இருக்கு. Subclass 5 of the Income Tax Act owns and manages a temple. It rents a community hall located in the premises of the temple for rupees 9,000 per day for a marriage function. 9 ரூபாய்க்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வாடகைக்கு விட்டுருக்கு. அதுக்கு ஜிஎஸ்டிஆர்ஸ் வருமா வராதா? The consideration so received is exempt from GST with the considered less than 10,000. 10,000 ரூபாய் கீழே சார்ஜ் பண்ற காரணத்தால் கிடையாது. இது எதுவும் புரியலைன்னா தயவு செஞ்சு கேளுங்க சார். தெரியாம அடுத்த ஸ்லைட் போக வேண்டாம் சார். அடுத்த ஸ்லைட் போகலாம் சார். இதுக்கெல்லாம் கோடு எஸ்ஏசி கோடு. அதாவது குட்ஸா இருந்தா HSR, அதாவது சர்வீஸா இருந்தா எஸ்ஏசி. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பாருங்க, சர்வீஸ் பை ஹோட்டல் இன் கெஸ்ட் ஹவுஸ் கிளப் ஆர் கேம்ப் சைட் by whatever name called for residential or lodging purpose having a declared tariff of unit of accommodation below 1,000 rupees per day or equivalent ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ 1000 ரூபாயோட கிடையாது. ரெஃபரன்ஸ் சர்க்குலர் 32/6/18 ஜிஎஸ்டி டேட்டட் 12/2/2018. 1000 ரூபாயோ அதற்கு கீழேயோ யாரு சார்ஜ் பண்ணாலும் கிளப் ஹவுஸ் ஆர் கேம்ப் சைட் ஆர் கெஸ்ட் ஹவுஸ் ஹோட்டல் எதா இருந்தாலும் ஜிஎஸ்டி வராது என்பது நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சார். திஸ் கொஸ்டின்ஸ் டு ஆடியன்ஸ். தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க சார் ப்ளீஸ். லார்டு முருகன் டெம்பிள் நம்ம சென்னையில இருக்க வடபழனி முருகன் கோவில். அவங்க அங்கே பிரசாத ஸ்டால் இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளையும். அப்ப லட்டு பஞ்சாமிர்தம் முறுக்கு வடை விற்கிறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா சார்? வரும்னா வரும்னு போடலாம், வரலன்னா வரலன்னு போடலாம் சார். வரும்னா ஏன் வரும், வராதுன்னா ஏன் வராது? கார்த்திகேயன் சார், ஆமா கார்த்திகேயன் சார், நீங்க அது क्वेश्चंस என்ன இருக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரி சார், ஓகே, நோ ப்ராப்ளம். வடபழனி முருகன் கோவிலில் உள்ளே இருக்க பிரசாத ஸ்டால்ல லட்டு விற்கிறாங்க, பஞ்சாமிர்தம் விற்கிறாங்க, முறுக்கு விற்கிறாங்க, வடை விற்கிறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? நாளைக்கு ஒரு கோயில்ல வந்து உங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். அப்ப பிராக்டிஷனர் யூ ஹேவ் டு அட்வைஸ் யுவர் அசஸிங். சார் இது வந்திருக்கா வரலையா சார்? சார் ரிசல்ட் வந்திருக்கு. ஒருத்தர் மட்டும் எஸ், மத்த எல்லாம் நோன்னு போட்டுருக்காங்க சார். ஓகே, ரெண்டு பேர் எஸ் சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்து ஜெயக்குமார் சார் ப்ளீஸ் அடுத்த ஸ்லைட் சார். வரி வராது. இதுக்கு சோர்ஸ் நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2017, சிடி ரேட் டேட்டட் 28/6/17, என்ட்ரி நம்பர் 98. ஏன்னா எந்த என்ட்ரியில இருக்குன்னு சொல்லணும், நோட்டிபிகேஷன் நம்பர் மட்டும் சொன்னா பத்தாது. சோ எதன் பேசில் இல்லை அப்படிங்கிறதா முக்கியம். என்ட்ரி நம்பர் 98 படி இதுக்கு ஜிஎஸ்டி வராது சார். ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். அதே மாதிரி உங்களுக்கு வடபழனி முருகன் கோவில்ல கோயிலை சுத்தி காம்பவுண்ட்ல கடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அப்ப அந்த கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? உள்ளே வச்சிருக்கலாம் கடைய, இல்ல காம்பவுண்ட பின்னாடி கட்டி வாடகைக்கு விட்டுருக்கலாம். அந்த வடபழனி முருகன் கோயில் தேவஸ்தானம் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க ரெண்ட். அந்த ரெண்டுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்களா மாட்டாங்களா சார்? ஆன்சர் வந்திருக்கா சார் கார்த்திகேயன் சார்? எஸ் வந்திருக்கு. 100 இஸ் எக்ஸாம்ட் போட்டுருக்காங்க. 1000 சாரி 1000. ஓகே சாரி. சில பேர் நோ, சில பேர் எஸ், பாதி பாதி வருது சார். 50 நோ இஷ்யூ சார். ஜெயக்குமார் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சார். சார் இது நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17, ரேட் டேட்டட் 28/6/17, என்ட்ரி நம்பர் 13, 12WA ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும், இல்ல 1023C ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும், இல்ல 23WA ல ரிஜிஸ்டர் ஆகியிருந்தா இந்த வடபழனி முருகன் கோவில் 10,000 வரை கிடையாது. 10,000க்கு போலமா என்டையர் ரெண்டுமே சப்போஸ் 25,000 வாழ்ந்தா 25,000க்கு முண்டு. நான் அந்த 1000 போட்டது வேற, 1000 போட்டது லாட்ஜ் அந்த மாதிரி இருக்குதான். இது கடை. சோ 10,000 அதுக்கு கீழே இருந்தால் கிடையாது. ஒரு 11,000 வாங்கினால் நம்ம இன்கம் டாக்ஸ் மாதிரி 10,000 பேசிக் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. என்டையர் 11,000க்கு முண்டு. இது டவுட் இருந்தா நீங்க தாராளமாக கொஸ்டின் ஆன்சர் செல்ல கேட்கலாம் சார். என்னை தவிர ஜெயக்குமார் சார் தவிர கார்த்திகேயன் சார் மிச்சம் மைக் ஆஃப் பண்ணிங்க சார் ப்ளீஸ் சார். அடுத்த கொஸ்டின், ராமசுவாமி டெம்பிள் அட் மைசூர் ரெண்டரிங் ஃபாலோயிங் சர்வீசஸ் வெதர் ஜிஎஸ்டி அட்ராக்ட்ஸ் ஆர் நாட். அதாவது ராமசுவாமி டெம்பிள்னு ஒரு மைசூர்ல ஒரு கோவில் இருக்கு. அவங்க இந்த 3 சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி வருமானு கேட்கிறாங்க. ஆக்ஷன் டு கலெக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் என்ட்ரி ஃபீஸ். அதாவது அந்த கோயில் டெம்பிள் ஏரியாக்குள்ள வண்டி உள்ள நுழையிறதுக்கு
சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க, அது ஆக்ஷனுக்கு விடுறாங்க வெளியில ஒருத்தருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஆக்ஷன் டு சர்வீஸ் டு டோன்சரிங் ஃபார் டிவோட்டிஸ், அந்த கோவில்ல நேர்த்திக்கடன் வச்சு காணிக்கை முடி இறக்குவாங்க, அந்த முடி இறக்குற ஏரியாவுக்குள்ளத ஒரு அந்த முடியை எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் கான்ட்ராக்ட் விடுறாங்க. அப்புறம் ஆக்ஷன் டு கலெக்ட் வெஹிக்கிள் பூஜா, இப்போ காரோ டூ வீலரோ வாங்கினா இந்த ராமசுவாமி டெம்பிள்ல கொண்டாந்து வெஹிக்கிள் பூஜா போடுறாங்க. இது மூணுக்கும் ஜிஎஸ்டி வருமா வராதா? ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் நீங்கள் அந்த ராமசுவாமி டெம்பிள் ஒப்பீனியன் கொடுங்க சார். சார் ஒருத்தர் நோ சொல்லியிருக்காரு, ஆன்சர் வரல. நோ ஜிஎஸ்டி, நோ ஜிஎஸ்டி. சார் ஒரே நிமிஷம், லாஸ்ட் क्वेश्चन கேட்டல சார், அப்போ 10,000 அந்த கடைகளுக்கு வாடகை. ஆமா சார், அதுல வந்து அப் டு 10,000, 10,000க்கு மேலயா? இல்ல சார், அதாவது 10,000 வரை கிடையாது சார், 10,000 ஒண்ணுல இருந்து உண்டு சார். 10,000 ஒண்ணுல உண்டு. விநாயகம் 10,000 ஒண்ணுல இருந்து வாடகை ஜிஎஸ்டி வரும். ரைட்ஸ், நீ கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, நோ இஷ்யூ சார். ஜெயக்குமார் சார் அடுத்த ஸ்லைடு சார் ப்ளீஸ். ஓகே, இதுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி உண்டு. சிஜிஎஸ்டி 9, எச்ஜிஎஸ்டி 9, இதுக்கு எஸ்ஏஎஸ்சி கோட் 9997, என்ட்ரி நம்பர் 35ல நோட்டிபிகேஷன் 11/2017, சிடி ரேட் டேட்டட் 28/6. இதுக்கு அட்வான்ஸ் ரூலிங்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ராமசுவாமி டெம்பிளுக்கு. அதாவது கர்நாடகா கேஆர் சிப் 29/20 டேட்டட் 28/4/20. அதாவது நான் முதல்ல சொன்ன 3 சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ஆக்ஷன் டு கலெக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் என்ட்ரி ஃபீஸ், அந்த கோவிலுக்குள்ள நுழைகிற நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. ஒருத்தர் ஏலம் எடுக்கிறார், அப்ப அந்த ஏலத்துக்கு உண்டு 18% வரி. அதே மாதிரி அந்த முடி காணிக்கைக்கு அந்த முடியை ஏலம் எடுத்துட்டு போறவரு, அங்கே அந்த பார்பர்ஸ்க்கு வந்து ஹேர் எடுப்பாங்கல்ல அந்த ஏரியா, அதுக்கும் 18% வரி அவங்க ஆக்ஷன்ல எடுத்து அவங்க கட்ட வேண்டும். அதாவது வெஹிக்கிள் பூஜா வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஆக்ஷன் எடுத்து வெஹிக்கிள் பூஜா பண்றவனுக்கு பூரா 100 ரூபாய் 200 ரூபான்னு கலெக்ட் பண்றாரு, அதுக்கும் 18% கட்ட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சார் அடுத்த ஸ்லைடு சார், ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம், பாலா இளங்கோன்னு சொல்லிட்டு மோர் தென் rupees 10,000 எக்ஸம்ப்ஷன் போட்டிருக்காரு. பாலா, நீங்க மைக்க மியூட் எடுத்துட்டு பேசலாமே. சொல்லுங்க சார். அதுல 10 மோர் தென் 10,000 ஆல்சோ எக்ஸம்ப்ஷன் போட்டிருக்காரு அவரு சாட் பாக்ஸ்ல. அந்த ரெண்டலுக்கு எதுக்கு சார்? அது கடை வாசல்ல, இல்ல கோயில் வாசல்ல கடை இருக்குல்ல, நான் நோட்டிபிகேஷன் நம்பர் போட்டுருக்கேன், ஒரே நிமிஷம் சார். அந்த நோட்டிபிகேஷன் நான் வேணா உங்களுக்கு குரூப்ல கூட முடியும், நோட்டிபிகேஷன் நான் ஷேர் பண்றேன் சார். சரி சார், ஓகே ஃபைன், கிரேட். ஓகே சார், நான் அதை வித்தவுட் எவிடன்ஸ் கொடுக்க மாட்டேன். அவங்க கேட்டாங்கன்னா கூட நான் வந்து நோட்டிபிகேஷன் காப்பி உங்களுக்கு மெயில் அனுப்புறேன் சார், உங்களுக்கும் ஜெயக்குமார் சாருக்கும். இல்ல அதுக்காக இல்ல, அவர் ஏதோ கிளாரிஃபிகேஷன் இருக்கு, அவர் கன்ஃபியூஷன் இருக்கா இருக்கு, அத கேட்க சொல்லுங்க. அவர் கேட்கல, நாளைக்கு அது தெரிஞ்சுக்க தான வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா, you have a right to ask anything sir. Okay, right. கண்டிப்பா. ஓகே சார். அடுத்த क्वेश्चन, Lord Vinayagar temple collect ₹50 for special darshan ticket, கணபதி ஹோம் சார்ஜ் 1000, அட்வைஸ் ஃபார் ஜிஎஸ்டி. அதாவது உங்களுக்கு சென்னையில் இருக்கிற லாஸ் பிள்ளையார் கோயில் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள், 50 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷனுக்கு கலெக்ட் பண்றாங்க. டெய்லி கணபதி ஹோமத்துக்கு 1000 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அப்ப இந்த லார்டு விநாயகர் டெம்பிள் இந்த கணபதி ஹோமம் 1000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணுமா, ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணுமா? இதான் கொஸ்டின். தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க சார். நோ ஒன்னு வந்திருக்கு. வனஜா ரமேஷ்குமார் நோ, போத் எக்ஸம்ப்டட், நோ ஜிஎஸ்டி, நாட் அப்ளிகபிள், நோ. ஓகே ஓகே ஜெயக்குமார் சார். எஸ் சார், எஸ் சார். எக்ஸம்ப்டட் நோட்டிபிகேஷன் 12/17, சிடி ரேட் டேட்டட் 28/6/17, என்ட்ரி நம்பர் 13A. நான் என்ட்ரி நம்பர் மொக்கோடு போட்டேன், ஏன்னா இங்க குழம்பிய கூடாது அப்படின்ட்டான். நோட்டிபிகேஷன் கொடுத்தா அதெல்லாம் பாத்தீங்கன்னா 30 பேஜ் 40 பேஜ், எந்த என்ட்ரியில நம்ம சொல்றோம் தெரியுங்கிறது தான் என்ட்ரி நம்பர் போட்டிருக்கேன். ஓகே, இது கண்டிப்பாக ஜிஎஸ்டிஆர்சி வராது. அடுத்த கொஸ்டின், temples are collecting vehicle entry fees for entering temple area, not parking fee, assessed to temple, GST applicable or not? அதாவது இப்ப நம்ம வந்து ஜெயக்குமார் சார் வடவளை முருகன் கோயிலுக்கு போறாரு. அப்போ ஒரு ஏரியாவுக்கு மேல அந்த காரை உள்ள போறதுக்கு நடுவுல தடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு கேட் மாதிரி போட்டு. நீங்க இந்த ஏரியாவுக்குள்ள போறதுக்குன்னா நீங்க அந்த என்ட்ரி பாஸ் வாங்கிக்கணும், 100 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. அப்ப இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? இது பார்க்கிங் ஏரியா கிடையாது, என்ட்ரி பாஸ். அந்த ஏரியாவுக்கு நுழைவுக்கு என்ட்ரி பாஸ், இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஜிஎஸ்டி அப்ளிகபிள் போடுங்க சார். 3 பேர், ஜெகன், ஐயப்பன், நாயகம், ஓகே, அண்ட் பூபதி கேசவன். ஓகே, தேங்க்யூ சார். ஜெயக்குமார் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ்.
அப்ளிகபிள். அவங்க 3 பேர் சொன்னது கரெக்ட். நோட்டிபிகேஷன் நம்பர் 11/2017, சிடி ரேட் டேட்டட் 28/6/17, என்ட்ரி நம்பர் 11, சப் கிளாஸ் 2, சிஜிஎஸ்டி 9, எஸ்ஜிஎஸ்டி 9, அட்வான்ஸ் ரூலிங் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா ஸ்ரீ மலை மாதேஸ்வரா டெம்பிள். சார் அடுத்து ஜெயக்குமார் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சார். அடுத்து நம்ம இதுவரை டெம்பிள் அனலைஸ் பண்ணோம். அடுத்து எஜுகேஷன் செக்டர், ஹாஸ்பிட்டல் இல்ல ஜெனரல். சார் இது ஓகே தானே? இது மெத்தட் கார்த்திகேயன் சார்? பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் சார். நீங்க எது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா சொல்லிடுங்க சார் ப்ளீஸ். ஓகே ஓகே. இதை வந்து நம்ம அடுத்து எஜுகேஷன் செக்டர் பார்க்க போறோம். எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவு ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்டி, ஸ்டாஃப் 3 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஸ்டூடெண்ட்னா இங்க பொறுத்தளவு எல்லா நோட்டிபிகேஷன் அட்டெண்டன்ஸ்ல இருக்க ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஃபுல் டைம் அட்டெண்டன்ஸ்ல இருக்கணும். ரெண்டாவது ஃபேக்கல்டினா டீச்சிங் பர்சன், ஸ்டாஃப் வந்து நான் டீச்சிங் பர்சன். அடுத்து 2 சப் கிளாஸ்ல WL என்ன சொல்றாங்கன்னா, by an education institution by a conduct of entrance examination against consideration in the form of entrance fee. Entrance fee க்கும் கிடையாது. Education by way of transferring of student, faculty, staff. அவங்க the education institution ஒரு பஸ் வச்சு ஃபேக்கல்டியோ, ஸ்டாஃபையோ, ஸ்டூடெண்டையோ அவங்க ஸ்கூலுக்கு வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்து திருப்பி கொண்டே விடும்போது அதுவும் எக்ஸாம்டர். அது மாதிரி கேட்டரிங் இன்க்ளூடிங் எனி மிட் மீல் ஸ்கீம் ஸ்பான்சர்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அவங்க உள்ள கேண்டீன் வைக்கிறாங்க, இல்ல ஸ்பான்சர்ட் மீல் பண்றாங்க. மிட் மீல்னா அந்த மதிய உணவு, அது எதுக்கும் ஜிஎஸ்டி வராது. செக்யூரிட்டி ஆர் ட்ரைனிங் ஆர் ஹவுஸ்கீப்பிங் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இன் சச் எஜுகேஷன். அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி சார்ஜஸ்க்கும் ஜிஎஸ்டி வராது. அந்த மாதிரி கிளீனிங் ஹவுஸ் கீப்பிங், அந்த வந்து இந்த கூட்டி அல்றது அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் ஜிஎஸ்டி வராது. அடுத்து சர்வீஸ் ரிலேட்டிங் டு அட்மிஷன் டு ஆர் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அவங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றதுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணா அதுக்கும் வராது. ஆன்லைன் ஜேர்னல்ஸ் இல்ல பீரியாடிக்கல், அவங்க பாத்தீங்கன்னா பீரியாடிக்கல் ஜேர்னல் போடுறாங்க, அதுக்கும் ஜிஎஸ்டி வராது. ஜெயக்குமார் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். இங்க என்னோட கொஸ்டின், ஸ்கூலே என்ன பண்றாங்கன்னா வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு டியூஷன் எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? என்னுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக அவங்க டியூஷன்ங்கிறது எக்ஸ்ட்ரா ஈவினிங் டேஸ் அந்த டீச்சர் அந்த ஸ்கூல்ல கலெக்ட் பண்றாங்க, அந்த டியூஷனுக்கு கண்டிப்பாக வரும். அப்ப என்ன வரும்னா அந்த ஸ்கூலை பொறுத்தளவு ஸ்கூல் வந்து சர்வீஸ்ல வரும். அவங்க டேர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஸ்கூல்ல. அப்ப யூனிஃபார்முக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி வந்துடும். அந்த புக்கு நோட்டு விற்பாங்க, புக்குக்கு வராது, நோட் அவங்களே சப்ளை பண்ணுவாங்க. ஷூ விற்பாங்க, சாக்ஸ் விற்பாங்க, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்துடும். அந்த 20 லட்சத்துக்கு மேல அக்ரிகேட் டர்ன் ஓவர் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டும். சரி, அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லப்படி ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா செஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா உங்க டர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு மேலும் போகும் பட்சத்தில் அதுக்கும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி வரும் என்று நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. சார் அடுத்த ஸ்லைட் சார். இது வந்து பர்னிங் இஷ்யூ சார். இது எனக்கு ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுத்தேன், பட் அது எங்களுக்கு ஹைகோர்ட்லயும் அது கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. மிஸ்ஸஸ் ஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் காலேஜ். The college is approved by recognized university. The above college provides a various short-term duration courses less than 1 year, for which they award participation certificate to the executives, professionals, and they are considered as a participant of the said program, whether GST applicable or not. நான் ஒரு சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன், நீங்க வச்சுக்கீங்க. மெட்ராஸ் லைலா காலேஜ் அவங்க என்ன பண்றாங்க, கார்த்திகேயன் சார் ஒரு ஒப்பீனியன் வராங்க, சார் எங்க காலேஜ் அப்ரூவ்ட் இது சென்னை யூனிவர்சிட்டி, பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் கொடுக்குறோம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குலாம் 1 year கோர்ஸ். அவங்களுக்கு கோர்ஸ் முடிச்சோடனே நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அவார்ட் பண்றோம் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? இந்த கொஸ்டின் டு ஃப்ளோர் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் சார். இதுக்கு நிறைய அட்வான்ஸ் ரூலிங் இருக்கு, நோட்டிபிகேஷன் இருக்கு, தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணலாம் சார் ப்ளீஸ். இது ஆன்சர் தான் சொல்லுங்க சார் கார்த்திகேயன் சார் ப்ளீஸ். எஸ், ஜிஎஸ்டி அப்ளிகபிள் சொல்லிருக்காங்க சார் எல்லாருமே. ஓகே ரைட். ஒருத்தர் மட்டும் நோ ஜிஎஸ்டி சொல்லிருக்காரு. ஓகே, அப்ளிகபிள் சொன்னா என்ன ரீசன்ங்கிறதா முக்கியம், வராதுன்னா ரீசன் முக்கியம். ஓகே, என்னோட ஒப்பீனியன், this participant certificate are not any qualification recognized by law issued by college itself. ஏன்னா யூனிவர்சிட்டியில அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் காலேஜ் வருது, ஆனா அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது காலேஜ் தான், யூனிவர்சிட்டி வந்து டிகிரி அவார்ட் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது வந்து அந்த காலேஜ் அட்டண்டன்ஸ்ல இவங்க பேர் வராது, பெர்மனன்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற கேட்டகரியில வரமாட்டாங்க. ஸோ எக்ஸம்ஷன் கேட்டகரியில வராது. இந்த ஷார்ட் டைம் டியூரேஷனுக்கு 9+9 டோட்டல் 18% வரி. இது எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சார் ஜெயக்குமார் சார், அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ் சார். அப்புறம் இது இன்னொரு முக்கியமானது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பிரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்றாங்களே, ஐஐடி, ஐஐஎம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் பிஹெச்ஜி, சிஐடி, ஜிசிடி, இந்த மாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. ஒரு இன்ஃபோசிஸ் இல்லை வந்து மற்ற பெரிய கம்பெனி பேரி, ஐஐடி பேரி, அவங்க வரவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த காலேஜ் வந்து ஒரு சார்ஜ் கலெக்ட் பண்ணுவாங்க. சார் எங்களை வந்து மெரிட்டல் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிட்டு போறீங்க, எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த காலேஜ் ஜிஎஸ்டி கட்டணுமா கட்ட வேண்டாமா? சார் இந்த கொஸ்டின் 2-4 சார், கைண்ட்லி ட்ரை டு ஆன்சர் சார். ஜிஎஸ்டி அப்ளிகபிள்? எஸ் அப்ளிகபிள். ஓகே, எல்லாம் அப்ளிகபிள் சொல்லிருக்காங்க சார். ஓகே ரைட், எல்லாமே அப்ளிகபிள் தான் சொல்றாங்க. ஓகே ரைட், ஓகே ரைட், எல்லாரும் சொன்னது கரெக்ட். கண்டிப்பாக அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. 18% அந்த காலேஜ் கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். அவங்க டேர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு மேல போகும்போது 20 லட்சம் எப்படி பார்க்கணும், அவங்க ரெகுலர் ஃபீஸையும் கூடி தான் அக்ரிகேட் பார்க்க வேண்டும். அடுத்து ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம். இட்ஸ் வெரி வாஸ்ட் ஏரியா. ஹாஸ்பிட்டல் பேசினா 3 நாள் பேசலாம். சார் டைம் இருக்குல்ல கார்த்திகேயன் சார், ஸ்லோவா போகலாம், அர்ஜென்ட் இல்லை சார்? பண்ணிக்கலாம் சார். ஜெயக்குமார் சார் ஒன்றும் பண்ணலாம் சார், தாராளமாக பண்ணலாம் சார். Okay. Rent of rooms provided to inpatient in hospital is fully exempted as per circular 27/1/18 dated 4/1/18. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் இன்பேஷன்னா அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்ணாலும் அந்த ரூம் வாடகைக்கு வரி கிடையாது என்று சர்க்குலர் நம்பர் 27/1/18 4/1/18 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா எல்லா சீனியர் டாக்டரும் இருக்க மாட்டாங்க. வெளியே வந்து டாக்டரை கூப்பிடுவாங்க ஒரு சர்ஜரி இல்லை ஒரு ஒப்பீனியனுக்கு. அப்போ அந்த டாக்டர் வந்து எம்ப்ளாயர் ரிலேஷன்ஸ்ல வரமாட்டார். அப்படி வந்தாலும் அந்த டாக்டருக்கு கலெக்ட் பண்ற சார்ஜுக்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் என்று சர்க்குலர் நம்பர் 32/6/18 டேட்டட் 12/2/18 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பை தவிர வேற எதுக்கும் ஜிஎஸ்டி வராது. அதுவும் ஓபி அவுட் பேஷண்ட் மெடிக்கல் ஷாப்புக்கும் கேண்டீனுக்கு தான் வரும். அதுல நிறைய எக்ஸம்ஷன் இருக்கு, அடுத்த வேலை சொல்றேன் சார். அடுத்த ஸ்லைடு சார். மெடிக்கல் ஷாப்பை பொறுத்தவரை அவுட் பேஷண்ட்டுக்கு மட்டும் மெடிக்கல் ஷாப்புக்கு அந்த ஜிஎஸ்டி வரும். அதாவது இன்பேஷண்ட்டை பொறுத்தளவு சப்போஸ் சர்ஜரிக்கு அட்மிட் ஆகுறாருன்னா இந்த சர்ஜரிக்குள்ள மெடிசன் இல்லை வந்து ஒரு ஸ்டெட்டு, ஒரு ஆஞ்சியோகிராமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரக், கன்சியூமபிள்ஸ், இம்ப்ளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டியூட்டி டாக்டர் நர்ஸோ பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, மெடிக்கேஷன் ஆர்டர்னு பேர், அதை கொடுத்து உள்ள பார்மசியில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அது எக்ஸாம்ஷன் சொல்லி நோட்டிபிகேஷன் 12/17 செக்ஷன் BA ஆஃப் ஜிஎஸ்டில சொல்லியிருக்காங்க. ஏன்னா காம்போசிட் சப்ளைங்கிறாங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது ஹெல்த் கேர் சர்வீஸ் எக்ஸம்டடா இருக்கும் பட்சத்தில் ப்ரீடாமினன்ட் சப்ளை இங்கே எக்ஸம்டட் ஹாஸ்பிட்டல். அதனால கொடுக்குற அங்கே இன்பேஷண்ட்டை கொடுக்கறதும் ஃபுல்லி எக்ஸம்டட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது போயிட்டாரு சார். மிஸ்டர் எஸ்கே ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் தி பேஷண்ட். One second. No issue, sir. Please, no issue. முடிச்சேன். Sorry, sir. No issue. Mr. SK Hospital charges the patient ₹20,000 and pay the consultant doctor 10,000. Keep the balance for providing ancillary services which include nursing, paramedic care, emergency services, check of BP and other allied services. The entire amount charge, இப்போ இதுல எஸ்கே ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் 25,000 ரூபாய் வந்து கலெக்ட் பண்றாங்க அந்த பேஷண்ட்டை. ஆனா 10,000 ரூபாய் தான் கன்சல்டன்ட் டாக்டர் கொடுக்குறாங்க. இப்ப 15,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வருமா, 25,000க்கு வருமா, 10,000க்கு வருமா? மூணுக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் நம்பர் 32/6/2018 டேட்டட் 12/18 கிளீனா சொல்லியிருக்காங்க. அவர் எவ்வளவு எத்தனை கோடி வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கட்டும், ஓபியில வர்ற மெடிசனை தவிர வேற எதுக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ் சார். எது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். இது கேண்டீன், இது ரொம்ப ஒரு கான்ட்ராவர்சியலான டாபிக். அதாவது பாத்தீங்கன்னா கேண்டீனை பொறுத்தவரை எப்படி இருக்கலாம்னா ஹாஸ்பிட்டலே கேண்டீனை நடத்தலாம், இல்ல கேண்டீன் அவுட் சோர்சிங் கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த கேண்டீன் என்ன பண்ணலாம் அவங்க உள்ள வைக்காம டைரக்டா பேஷண்ட்டுக்கும்
நர்ஸுக்கும் டாக்டரும் டைரக்டா அவங்க கேபினுக்கே போகலாம். 3 விதமா பிரிக்கலாம் கேண்டீன். ஒன்னு ஹாஸ்பிட்டலே கேண்டீன் நடத்தலாம், இல்ல கேண்டீன் அவுட் சோர்சிங் விட்டு கேண்டீனை உள்ள வைக்கலாம். அப்படி இல்லாம கேண்டீன் உள்ளே வைக்காம அவுட் சோர்சிங் கொடுக்காம, சார் அந்தந்த பேஷண்ட் ரூமுக்கு தனியா கொடுத்துருங்க, நர்ஸுக்கு தனியா கொடுத்துங்க, டாக்டருக்கு கொடுங்கன்னு கொடுத்துடலாம். இதுல 3ல எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கேண்டீன் ஹாஸ்பிட்டலே நடத்தி அவங்களே சமைச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க என்னன்னா அவங்க எவ்வளவு சார்ஜ் போடுறாங்க, ஐடிசி உண்டா இல்லையான்னு பார்க்கணும். இதை கேண்டீன் வெளியே அவுட் சோர்சிங் கொடுத்துட்றாங்க. அப்ப கேண்டீன்ல கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த கேண்டீன் நடத்துறவங்க அவுட் சோர்ஸ்க்கு வரதுக்கு ஐடிசி எடுக்க முடியாது. என்ன ஃபுட் அண்ட் பெவரேஜ் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பிளாக், ஒண்ணுமே ஐடிசி எடுக்க முடியாது. இப்ப என்னோட கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்லைட்ல இருக்காது கொஸ்டின். சார் மிஸ்டர் ஏங்கிறவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார், அவருக்கு சர்ஜரி, கூட அவங்களுடைய மனைவி மிஸ்ஸஸ் ஏ தங்கியிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம கார்த்திகேயன் சார் அவருடைய நண்பர், அவர் வந்து விசிட்டிங் ஹவர்ஸ்ல போறாங்க. 3 பேர் அந்த ரூம்ல ஒரு காஃபி சாப்பிடுறாங்க. மிஸ்டர் ஏ இஸ் இன்பேஷண்ட், அவர் அந்த பெட்ல படுத்திருக்கார் சர்ஜரி ஆகி. அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் ஏ கூட துணைக்கி இருக்காங்க அட்டெண்டர். விசிட்டிங் ஹவர்ஸ்ல நம்ம மிஸ்டர் கார்த்திகேயன் சார் அவருடைய நண்பராகிய மிஸ்டர் ஏ பார்க்க போறார். 3 பேரும் அந்த ரூமில் காஃபி சாப்பிடுகிறார்கள். இதுல மிஸ்டர் ஏ சாப்பிடுற காப்பிக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்? அவர் பேஷண்ட். மிஸ்ஸஸ் ஏ அவருடைய மனைவி அட்டெண்டர் சாப்பிடுற காப்பிக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்? அவங்க இந்த பேஷண்ட பார்க்க போற கார்த்திகேயன் சார் காப்பிக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். 3 காப்பிக்கும் என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்? இது ரொம்ப முக்கியம், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வருது. ஆல் எக்ஸம்ப்ட் போட்டுருக்காங்க சார். ஓகே, ஜிஎஸ்டி எக்ஸாம் ஃப்ரம் இன்பேஷண்ட், சாரி சேம் ஆக்டிவிட்டி எலிஜிபிள். அவரும் வந்து ஆல் எக்ஸம்ப்ட் போட்டிருக்காரு. இன்பேஷண்ட் காஃபி ஃபார் ஏ எக்ஸம்ப்ட், பிஎன்சி 5%. ஓகே, எக்ஸலன்ட் சார். அவர் யார் சார் ஆன்சர் பண்ணது? நம்ம ராஜசேகர் சார். சார் ஓகே, அவர் என் கிளாஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்காரு, சிஎம்ஏ. ஓ அதனால பர்ஃபெக்ட்டா சொல்லிருக்காரு. இல்ல என்ன அவரு மனசுல கரெக்ட்டா வாங்கி இருக்காரு, அதனால நான் ஆன்சர் பண்றாரு. கரெக்ட். நோ டாக்ஸ் ஃபார் பேஷண்ட், டாக்ஸ் ஃபார் அவுட் பேஷண்ட். முத்து ஜெயராம் சொல்லிருக்காரு அதே போல. ஓகே, வெரி குட். ஓகே, மிஸ்டர் சிஎம்ஏ ராஜசேகர் சார் சொன்னது கரெக்ட். இது என்ன அப்படின்னா, அது ஏன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லணும், எதுக்காக அப்படி. மிஸ்டர் ஏ சார், மிஸ்டர் கணேசன் சுந்தரி ஏதோ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்கிரீனை. கைண்ட்லி மிஸ்டர் கணேசன் சுந்தரி, kindly cooperate. Humbly request on the behalf of Mariala Satsana, kindly stop sharing, madam. Ganesh sir, right sir, okay. Okay, no issue sir, sorry. Okay. யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இப்ப எதுமே இருக்கிற ஸ்கிரீன் பட்டன்ஸ் எல்லாம் மீட்டிங் முடிச்சவரை படிக்கீங்க. இதனால unnecessary disturbance ஆகும் மீட்டிங்க்கு. ப்ளீஸ் சரி கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, அவர் மிஸ்டர் ராஜசேகர் சார் சொன்னது, ஏன் மிஸ்டர் ஏ உடையது ஏன் எக்ஸாம்ட்? ஏங்கிறவர் அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல. அப்ப என்ன அப்படின்னா, ஏ வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி கேட்டகரியில வராரு. இன்னொன்னு என்னன்னா, காம்போசிட் சப்ளை ஆப்ஷன்ல வந்துடுறாரு. காம்போசிட் சப்ளைனா என்ன? ப்ரீடாமினன்ட் சப்ளை. இங்க ப்ரீடாமினன்ட் சப்ளை என்ன? ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் எக்ஸாம்டா இருக்கும் பட்சத்தில் அவர் இன்பேஷண்ட் சாப்பிடுற காஃபி எக்ஸாம்டர். மிஸ்டர் சிஎம்ஏ ராஜசேகர் சார் சொன்னது கரெக்ட். அடுத்து அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் ஏ கூட தங்கியிருக்காங்க அட்டெண்டர், அவங்க சாப்பிடுற காஃபி டாக்ஸபிள். அதே மாதிரி அவருடைய நண்பர் கார்த்திகேயன் சார் பார்க்க போறாரு. இப்ப பார்க்க போகும்போது அந்த காஃபியும் டாக்ஸபிள் என்று நோட்டிபிகேஷனில் 32/6/18 டேட்டட் 12/2/18 சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் முக்கியம். இதுல ஒரு சின்ன query சார், இது எப்படி அவங்க பிராக்டிகலா இஸ் இட் பாசிபிள் சார்? 3 டிஃபரெண்ட் பர்சன் வராங்க, இஸ் இட் பாசிபிள் சார் பிராக்டிகலா பேஷண்ட்டுக்கு தான் இந்த காஃபி போகுது? கரெக்ட் சார், நல்ல கொஸ்டின் சார். இது என்ன அப்படின்னா, ஏன் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, மிஸ்டர் ஏங்கிறவர் சர்ஜரிக்கு அட்மிட் ஆயிருக்காரு. அவருடைய டாக்டரோ நியூட்ரிஷனோ டயட்டிஷியனோ என்ன சொல்றாங்க, சார் அவருக்கு சுகர் இருக்கு, சுகர் போடாத காஃபி கொடுங்க, சார் அவருக்கு வந்து பிபி இருக்கு, ஆயில் இல்லாத ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்றதுனாலையும், ரெண்டாவது ஏங்கிறவர் அந்த அட்மிட் ஆகிருக்கோட பேஷண்டோட தான் பாத்தீங்கன்னா அந்த இன்பேஷண்ட் ரெக்கார்ட்ல இருக்கும். இப்போ ஒரு ரூமுக்கு 3 காஃபி அட்டெண்டேஜ்ல போகும்போது கண்டிப்பா செக்ரிகேட் பண்ணிடலாம். இது நீ கேட்கிற கொஸ்டின் வேலிட் கொஸ்டின். நான் லீகலா சொல்லிட்டேன், அவங்க தான் எக்ஸம்ஷன் வேணும்னா ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும் சார். ஓகே,
சார் So, சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா ஜெயக்குமார் சார் yes sir, yes sir. So not only this, இந்த கேன்டீன்றது ஜென்ரலா கேன்டீனுக்கு மட்டும்தான் அந்த இது வரும் இல்லையா? நாட் ஒன்லி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இன்க்ளூடிங் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலும் இந்த கேன்டீன் இல்ல இருக்கலாம் அது இல்லையா? சார் இல்ல இது காலேஜ் இங்க தான் காலேஜ்லயும் இல்ல, இருக்கலாம். நான் சொல்றேன் சார் உங்களுக்கு எஜுகேஷன்ல இன்பேஷன் அவுட் பேஷன்ட்லாம் வராது. இல்ல இல்ல எஜுகேஷன் கேன்டீன் எஜுகேஷன் எஜுகேஷனை பொறுத்தவரை அப் டு ஹையர் செகண்டரி தான் சார் எக்ஸாம்ட். சார் Thank you. நான் எஜுகேஷன் செக்டர் பின்னாடி வருது நான் சொல்றேன் சார். ரைட் இதே மாத்தி கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ மிஸ் ஏ டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு, அவர் அவுட் பேஷண்டா வெளியேந்து வராரு, அப்ப அந்த ஏ சாப்பிடுற காப்பி கண்டிப்பா வரி உண்டு. ஏன்னா காம்போசிட் சப்ளைங்கிற கேட்டகரி கிடையாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிட்டார், அந்த இன்பேஷண்ட் ரெக்கார்ட்ல இருந்து வெளியே போயிடுறார், அவுட் பேஷண்டா வந்து போகும் பக்கத்தில் கிடையாது. அப்ப அவர் ஒரு மெடிசன் வாங்குறார், அப்ப பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்குவார், மெடிக்கேஷன் ஆர்டர் கொடுத்து வாங்க மாட்டார். பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த கவுண்டர்ல வாங்கும் போது அப்ப அவர் வாங்குற மெடிசன் டாக்ஸபிளாக வந்துவிடும். இதுதான் முக்கியம் சார். இதுல என்ன டவுட் இருக்கா? அடுத்தது போயிடலாமா சார்? போலாம் சார். அடுத்த ஸ்லைடு போடுங்க சார் ப்ளீஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஒரு அப்போலோ எடுத்துங்க எக்ஸாம்பிள், அவங்க பாத்தீங்கன்னா வெளியே ஒரு டிஸ்பிளே ஆட் ஓடிட்டே இருக்கும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா உண்டு. ஹெல்த்துக்காக தான் எக்ஸாம்பிள். பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை குத்தி காம்பவுண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கடைகள் கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. அப்ப அந்த கடை கட்டி வாடகை கொடுக்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஜிஎஸ்டி என்ன, அது ஹெல்த்துக்காரங்க டெஃபனிஷன்ல கண்டிப்பா வராது. ஸோ அதனால அதுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ் சார். இந்த கொஸ்டின் ஃப்ளோர்க்கு. மிஸ்ஸஸ் வரியாலோர் சங்கம் சென்னை approach Mrs. X Hospital Auditorium for GST class purpose for members. Hospital charge GST for all run. Comes under exempted or not. வரி ஆலோசனை ஒரு ஜிஎஸ்டி கிளாஸ் எடுக்கிறதுக்காக கார்த்திகேயன் சாரும் ஜெயக்குமார் சாரும் எக்ஸ் ஹாஸ்பிட்டல்ங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஆடிட்டோரியத்தை வாடகை எடுக்கிறாங்க. அங்கே ஜிஎஸ்டி கிளாஸ் நடக்குது. நான் வந்து எக்ஸாம்பிள் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எடுக்கு. அப்ப அந்த வரி ஆலோசனை சங்கத்துக்கு அந்த எக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்டி போடணுமா வேண்டாமா? சொல்லுங்க சார். ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் போட்டுறாங்க. ரெண்டு எஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் டாக்ஸபிள் எல்லாம் எஸ் சொல்லிருக்காங்க சார். வெரி குட் சார். ஓகே, எல்லாரும் சொன்னது சரி. ஆனால் அந்த ஆடிட்டோரியம் வாடகைக்கு விடும்போது அவர் ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கேட்டகரி போயிடுவார். ஸோ ஹெல்த்துக்கார் தான் எக்ஸம்ப்டர். ஸோ அதனால இதுக்கு ஜிஎஸ்டி உண்டு என்பது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்த ஸ்லைடு சார். Mr. Jayakumar is a physiotherapist doctor. He gives lecture to various forums of the association, whether GST or exempt. Mr. Jayakumar ஒரு physiotherapist doctor, உங்க வரி ஆலோசனை சங்கத்துக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறாரு. அதுக்கு 10,000 rupees நீங்க ஃபீஸ் கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு அவர் ஜிஎஸ்டி போடுவாரா போட மாட்டாரா சொல்லலாம் சார். ட்ரை பண்ணலாம் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். அப்ளிகபிள் போட்டிருக்காங்க சார். ஒருத்தர் மட்டும் நாட் அப்ளிகபிள் போட்டிருக்காரு, லக்ஷ்மி ஸ்ரீதர்னு சொல்லிட்டு. சரி. மத்த அப்புறம் இன்னொரு வனஜா ரமேஷ்குமார் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் போட்டிருக்காங்க. பிரகாஷ் ராஜா, ஜெகநாதன், அவர் பிசியோதெரபிஸ்ட். பிசியோதெரபிஸ்டா இருந்து பிசியோதெரபி பண்ணுனா தான் பாராமெடிக்கல்ல கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வரும். இவர் பிசியோதெரபி பண்ணல, வரி ஆலோசனைக்கு ஒரு கெஸ்ட் லெக்சர் இருப்பாரு, அப்ப கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வராது. அந்த பிசியோதெரபி டாக்டர் வாங்குற ஃபீஸ் 10,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த ஸ்லைடு போலாம் சார். ஓல்ட் ஏஜ் ஹோம், இதுல நிறைய காம்ப்ளிகேஷன். இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் பொறுத்தளவு ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்க வேண்டும். அது 12WL இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்க வேண்டும். ஆனா இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்க வேண்டும். நான் ரெசிடென்ட் இந்தியன் இருந்தால் எக்ஸம்ஷன் கிடையாது. இப்போ ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வர குழந்தைகளும் இருந்துட்டு அவர் என்ஆர்ஐ இங்க வந்து அப்பா அம்மா கொண்டாந்து இங்க விடுறாங்க அப்படின்னா அவர் ரெசிடென்டா இந்தியனா இருக்கும் பட்சத்தில் எக்ஸம்ப்டர், நான் ரெசிடென்டா இருக்கும் பட்சத்தில் எக்ஸம்ப்ட் கிடையாது. ஆனா நீங்க 57 வயசுல முதியோர் இடத்துல கொண்டே விட்டாலும் எக்ஸம்ஷன் கிடையாது. 60 வயது முடிந்த 61 வயதுல அவங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்தா எக்ஸம்ப்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் பெர் மெம்பர் வாங்கினா தான் 26 வரை தான் பெர் மெம்பருக்கு எக்ஸம்ஷன். ஆனா அந்த 25,000த்துல போர்டிங் லாட்ஜிங் மெயின்டெனன்ஸ் ஈவன் தனியா வாங்கக்கூடாது. அது எல்லாம் சேர்ந்து உள்ள வாங்கினா தான் நோட்டிபிகேஷன் படி எக்ஸம்ஷன். இது ஓகேயா? இதுல புரியலைன்னா கேட்கலாம், புரிஞ்சுன்னா அடுத்தது போயிடலாம் சார். அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ் சார்.
இது உங்களுக்கு சென்னையில ஃபேமஸ். அதாவது அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அது ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் RWAன்னு வச்சிருப்பாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமனா லிஃப்ட் இயக்கிறதுக்கோ இல்ல அந்த காமன் ஏரியாவை ஸ்வீப் பண்றதுக்கோ அல்ல உங்களுக்கு காமன் இபி கட்டுறதுக்கோ ஒரு அசோசியேஷன் இருக்கும். இப்போ அந்த அசோசியேஷனுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? இப்போ அந்த அசோசியேஷன்ல அங்க இருக்க வீட்டுக்கு மாசம் 7500 அதுக்கு மேலேயோ கலெக்ட் பண்ணணும். அக்ரிகேட்டான ஒரு பெரிய 20 lakhsக்கு மேல போகணும். ரெண்டும் ஃபுல்ஃபில் ஆனதான் ஜிஎஸ்டி. உங்களுக்கு 7350 வாங்கி 20 லட்சத்துக்கு மேல போனாலும் கிடையாது. 7600 வாங்கி 20 லட்சத்துக்கு உள்ள இருந்தாலும் கிடையாது. 7500 வாங்கணும், 7500 வாங்கணும், 7501 வாங்கணும், 20 லட்சத்துக்குள்ள அக்ரிகேட் டர்ன் ஓவர் போகணும். ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். நீங்க கண்டிஷனை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் போட்டு பாருங்க, மோர் தேன் 20 lakhs, மோர் தேன் 7500 ஜிஎஸ்டி ஆர் டு பி பெய்ட். மோர் தேன் 20 lakhs ஆனா மந்த்லி வந்து 7450 7500 வேணா கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 20 lakhs அக்ரிகேட் ஆனவர் ஆனா 7600 வாங்கி அப்போ ஜிஎஸ்டி வராது. டவுட் இருந்தா கேட்கலாம் சார், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வருது. ஓகே, அடுத்த போயிடலாமா சார் ப்ளீஸ். ஜென்ரல் ஜிடிஏ பொறுத்தவரை தெரியும், பார்ட் லோடா இருந்தா 790 ரூபாய் கிடையாது, ஃபுல் லோடா இருந்தா 1500 ரூபாய் கிடையாது. செக்ஷன் 7 சப்சாச்சு 1 கிளாஸ் சப் கிளாஸ் 2ல எம்ப்ளாய்க்கு 50000 ரூபாய்க்கு மேல கொடுத்தா வரும். அதுல வந்து என்னைய பொறுத்தவரை பெர்க்யூசிட்ஸ் நீங்க கம்பெனில கார் கொடுக்குறீங்க அதுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஜெயக்குமார் சார் என்ன பண்றாரு, அவர் ஒரு அட்வொகேட், அவரும் டாக்ஸ் பிராக்டிஸ் பண்றாரு. அவரு ஒரு 10 வீடு கட்டி வாடகை போட்டிருக்காரு. ஆனா ரெசிடென்ஸ் இன்கம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸாம்ஷன். ஆனா அக்ரிகேட் டர்ன் ஓவர் வரும்போது அக்ரிகேட் டர்ன் ஓவருக்கு அந்த ரெசிடென்சியல் ரெண்டல் இன்கத்தை கூட்டி பார்க்க வேண்டும். ஆனா ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வரி கட்ட வேண்டாம், அதுக்கு நோட்டிபிகேஷன் 12/17 என்ட்ரி நம்பர் 12 கட்ட வேண்டாம். ஆனா அக்ரிகேட் டர்ன் ஓவரில் கூட்டி பார்க்க வேண்டும். 20 lakhs மேல இருந்தாருன்னா தட் இன்க்ளூடிங் இந்த ரெசிடென்ஷியல் ரெண்டல் இன்கம். இல்ல சார், சப்போஸ் நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க ஆடிட், உங்க டர்ன் ஓவர் வந்து ஒரு 18 லட்சம் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 10 வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்க, அப்ப அதுல ஒரு 3 லட்சம், அப்ப 21 லட்சம் வந்துருது. அப்ப கம்பல்சரி 21 லட்சம் வரும்போது உங்க பிராக்டிஸ்ல கலெக்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். இந்த ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். ஓகே சார், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம் சார். சார் ஒரே நிமிஷம், ஜெகநாதன் வந்து கேட்டிருக்காரு அசோசியேஷனுக்கு மந்த்லி சார்ஜஸ் வாங்குறீங்கல்ல, அது 7000 per month or per year கேட்டிருக்காரு. பெர் மந்த் சார், பெர் மந்த். ஓகே எஸ், ஓகே ஓகே சார். அடுத்து பிராக்டிகல். இதுக்கு ஏஆர் கிளாரிபிகேஷன் 4 நாள் முன்னாடி வந்துருக்கு, எல்லாரும் குழப்புறாங்க. என்னைய பொறுத்தளவு அதுக்கு கிடையாது. நீ ஏஆர் அந்த பர்டிகுலர் அசஸ்க்கு தான் பொருந்தும், அந்த ஏஆருக்கு அப்பீல் போயிட்டாங்க. ஸோ இந்த 3 போட்டு இந்த ஏஆரை பேஸ் பண்ணி, அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ் ஃப்ரம் டெபாசிட்ஸ், லோன்ஸ், அட்வான்சஸ் இன்க்ளூடிங் அக்ரிகேட் டர்ன்ஓவர். அதாவது டெபாசிட், லோன், அட்வான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் கண்டிப்பா அக்ரிகேட் டர்ன்ஓவர் கூட்ட வேண்டும். அதாவது அக்ரிகேட் டர்ன்ஓவர் கூட்டணும், ஆனா எக்ஸம்ப்டர். நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 டேட் 27A படி. அடுத்து பார்ட்னர் ரெமுனரேஷன். பார்ட்னர் ரெமுனரேஷன் பொறுத்தளவு ஜிஎஸ்டி வருமா வராதா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏஆர் கிளாரிபிகேஷன் ஆச்சு, மறந்து போச்சு எனக்கு கம்பெனி பேரு, வரும்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஷெட்யூல் 3ல கிளாஸ் 1ல வராதுன்னு கொடுத்துருக்காங்க. பார்ட்னர் ரெமுனரேஷன், எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார், டிஸ்டர்பா இருக்கு, வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கும் வராது. நான் போன செமினார்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன், டவுட் இருந்தா அப்ப சொல்றேன். சார் அடுத்த ஸ்லைடு போலாம் சார். சார் இன்னும் ஒரு 5-6 ஸ்லைடு தான் இருக்கு, பாத்துடலாமா சார்? டைம் ஆயிடுச்சா? இல்ல ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கு, யாரு லெஃப்ட் ஆள் அதை பாத்துட்டே தான் இருக்கு. யார் லெஃப்ட் ஆள் அது டியூ டு கனெக்டிவிட்டில போறாங்க சார், தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைக்கல, 58 பேர் இருக்காங்க ஸ்டாண்டர்டா. சோ தட்ஸ் ஆமா ஆமா ஆமா, எந்த அப்பப்போ போயிட்டு தான் வந்துட்டு இருக்காது. ஓகே, கனெக்டிவிட்டி அண்ட் அதர் இஷ்யூஸ் தான். நோ இஷ்யூஸ் சார். ஓகே, थैंक यू சார். மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி ஆர் பிரதர்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன் ஜாயிண்ட் நேம், ஹவ் வில் ட்ரீட் இன் ஜிஎஸ்டி? ஏயும் பி இருக்காங்க சார், ஆனா 2 பேர் பார்ட்னர்ஷிப் கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, சரியா? அப்ப இவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய், ஏக்கு 20 பிக்கு 20 தனியா பார்க்கணுமா, இல்ல அக்ரிகேட் மொத்தமா 20 லட்சம் பார்க்கணுமா? சார் ஆன்சர் பண்ணலாம் சார்.
ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, ஆனா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிடையாது. செப்பரேட் போட்டிருக்காங்க சார். வெரி குட், வெரி குட். முரளிகிருஷ்ணன் செப்பரேட் போட்டிருக்காரு, நம்ம ராஜசேகர் சார் செப்பரேட் போட்டிருக்காரு, அவங்க முரளிகிருஷ்ணன் செப்பரேட். அவங்க ரெண்டு பேரும் ரெகுலரா கிளாஸுக்கு வர்றவங்க. ஆமா, பால இளங்கோவன், ஜெயக்குமார், லக்ஷ்மி, ஸ்ரீதர் எல்லாமே செப்பரேஷன் சொல்லிருக்காங்க. ஓகே, தனியா பாருங்க. ஓகே, அப்டேட்டா இருக்காங்க. தேங்க் யூ. ஓகே, நீ அந்த அளவுக்கு கோச் பண்ணிருக்கீங்க, அதனால எல்லாரும் அப்டேட்டா இல்ல இல்ல, நாங்க இல்ல சார், நாங்க மீடியேட்டர் தான், நீங்க தான் டீச் பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க் யூ. ஆல் பிரைஸ் டு யூ ஒன்லி. ஓகே, அடுத்த ஸ்லைடு சார். ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். எஸ் சார். அது ஃபார்மா இருக்க கூடாது, ரெண்டு பேர் சேர்ந்து போட்டுக்க கூடாது. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இன்கார்பரேட் வாடகைக்கு விட்டால் சிங்கிள் 20 லட்சம் வந்துடும். அப்படி இல்லைன்னா பெருக 20 lakhs. இங்க பொறுத்தவரை 40 லட்சம். இதுக்கு அதாவது எலாம்பரேச்சாரி கடோலங்கிறதுல கேரளாவில் ஏஆர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 20 லட்சம் 20 லட்சம் சொல்லி. ஓகே ஓகே, அடுத்தது போலாம் சார். எஸ் சார். அடுத்த கொஸ்டின். திஸ் இஸ் ஃப்ளோர். மிஸ்டர் பிரகாஷ் residing Coimbatore, manufacturer hydraulic machine. He is interested to participate trade fair in England for 5 days. Whether LUT or bond or payment of IGST mandatory or not. பிரகாஷ் கோயம்புத்தூர்ல இருக்கார். அவர் ஹைட்ராலிக் மிஷின் மேனுஃபேக்சரர். அவர் இங்கிலாந்துல ஒரு ஃபேருக்கு பார்ட்டிசிபேட் பண்ற விரும்புறார். இப்போ இந்த மெஷினரி எடுத்துட்டு போறார். அப்ப LUT அல்ல பாண்ட் போட்டு எடுத்துட்டு போகணுமா, இல்ல ஐஜிஎஸ்டில டாக்ஸ் கட்டி எடுத்துட்டு போகணுமா? இதுல இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க அசஸிங். அப்ப நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களா பிராக்டிகலா? கண்டிப்பா கரெக்ட் சார். நான் ஆன்சர்ஸ் வரல. ஓகே, இது கொஞ்சம் டஃபான क्वेश्चन சார். LUT போட்டு ராஜ்குமார் சொல்லிட்டு பிரகாஷ் ராஜா LUT சொல்லியிருக்காரு. சரி. IGST is not mandatory as usual. நம்ம ராஜசேகர் சார் வெங்கடேசன் வந்து LUT or bond. பட் LUT bond இல்லனா ஒரு சேம் தான சார்? இல்ல சார், LUT வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா சார், உங்களுக்கு LUT வந்து நீங்க எப்ப உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா 250 கோடிக்கு மேல டாக்ஸ் எவேஷன் வந்து ப்ரீவியஸ் ஆக்ட்ல பண்ணிர கூடாது. அப்படி பண்ணிருந்தா LUT கிடையாது, நீங்க தனியா பாண்ட் போட்டு கொடுக்கணும் சார். ஓகே, அதனால தான் LUT பாண்ட். ஓகே சார். சார் ஜெயக்குமார் சார் அடுத்து போலாம் சார் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைட். LUT பாண்ட் ரெண்டுமே வராது இருக்கு. ஏன்னா இவர் சேல் பண்ணல, எக்ஸிபிஷனுக்கு டெம்பரரியா கொண்டுட்டு போய் வந்துடுறாரு. அப்ப ஜீரோ ரேட் சப்ளைல வரமாட்டார். ஜீரோ ரேட் சப்ளை என்ன, தமிழ்நாட்டில இருந்து வெளியில இங்கிலாந்துக்கு வித்தாத்தான், இங்க விற்கவே இல்லை. அப்ப நீங்க பார்க்க வேண்டிய சர்க்குலர் 21/2019, கஸ்டம் சர்க்குலர் 24/7/19, நோட்டிபிகேஷன் நம்பர் 45/2017, கஸ்டம்ஸ் 36/17. ஆனா என்ன ஒரே கண்டிஷன், போயிட்டு 6 மாதத்துக்குள்ள அந்த மெஷின் திரும்பி வந்துடும். 6 மாதத்துக்குள்ள வரலைன்னா டீம்டு சேலாக போட்டு இந்த பிரகாஷ் வரி கட்ட வேண்டும் கையில இருந்து. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட்டுக்கு வரி கலெக்ட் பண்ணக்கூடாது. கலெக்ட் பண்ணா எரோனஸ்லி ஆகி போயிடும். நம்ம கையில இருந்தா கட்டணும். ஐஜிஎஸ்டி கட்டிட்டு ரீஃபண்ட் போகணும். இல்ல LUT இங்க பொறுத்தளவு ஜீரோ ரேட்டட் சப்ளைலே வராது. ஏன்னா பொருள் விற்கல, திரும்பி வரப்போகுது. வர்றதுனால LUT வராது, பாண்ட் வராது. இதுக்கு கஸ்டம் சர்க்குலர் 2 தான் நமக்கு எவிடன்ஸ் எடுத்துக்கணும். ஆனா 6 மாதத்துக்குள்ள ரீஇம்போர்ட் ஆயிரும். சரியா? இதுக்கு ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா சார் இதுல? அதாவது கண்டிப்பா பண்ணுங்க சார். கண்டிப்பா நீங்க இவே பில் டெலிவரி செலான் போட்டு எடுத்துக்கோங்க சார். இவே பில் டெலிவரி செலான். இவே பில் போடும்போது இங்கிலாந்துக்கு டைரக்டா போட்டு உங்களுக்கு URP போட்டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் போடுறோம் சார். அதுலயே டைமிங்கும் போட்டுருங்க சார். எது வித்தின் தி டைமிங் இல்ல சார், இது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்க ITC 04 ஃபைல் பண்ணணும்ல, அதுல வித்தின் 6 monthsக்குள்ள திருப்பி வந்துருச்சான்னு தெரிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஐ வரலைன்னா டீம்ல சேலா போயிடுறல. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சம் ரெஸ்ட்ரிக்ஷன் சார். கண்டிப்பா ஏதாவது செக் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக இல்ல ரெண்டாவது சார், இவே பில் போட்டு நிறைய வராத நோட்டீஸ் அனுப்புறாங்க. கண்டிப்பா அதுக்குமே பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் ஆபீசர் நோட்டீஸ் கொடுக்க முடியாத செக்ஷன்ல இருக்கு சார். ஓகே. இவே பில்க்கு வந்து ஒரு ஆடிட் ஆபீசரோ இல்ல ரோயிங் ஸ்குவாட் ஆபீசரோ தான் கொடுக்கணும். அந்த ப்ராப்பர் ஆபீசருக்கு பவர் இல்ல சார். அடுத்த ஸ்லைடு போலாம் சார். சார் இதுல இன்னொன்னு கேட்டிருக்க ஒரு முத்து ஜெயராமன், if given as a sample கொடுத்தா எப்படி சார்? சாம்பிள்னா உங்களுக்கு பிரச்சனை. வெரி குட் क्वेश्चन சார். சாம்பிளா இருந்தா பிரச்சனை இல்ல சார். உங்களுக்கு அப்ப சாம்பிளா கொடுக்கும்போது LUT வந்துரும் சார் அதுக்கு. ஓகே சார், ரைட், थैंक यू. இது ஏனா இது ரிட்டர்னபிளா இருக்குல இங்க. ஓகே. அடுத்த क्वेश्चन. மிஸ்டர் கண்ணன் இஸ் a veterinary doctor.
ரன்னிங் எ கிளினிக் வெதர் ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆர் நாட். ஏன்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். அப்ப வெட்டனரி டாக்டர் ஒருத்தர் கேட்கலாம் உங்கள்ட்ட வந்து, சார் இந்த வெட்டனரி கிளினிக் நடத்துறேன், இது ஒரு மனுஷால் ஹாஸ்பிட்டல பார்த்தோம், இப்ப மிருகங்கள் ஹாஸ்பிட்டல பாக்குறோம், வருமா வராதா சார்? நோ கொடுத்துருக்காங்க சார். நோ ஜிஎஸ்டி. ஓகே, நாட் அப்ளிகபிள். ரைட். அடுத்தது போங்க சார், மிஸ்டர் ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். நாட் அப்ளிகபிள் சப்போர்ட்டிங் நோட்டிபிகேஷன் 12/2017 28/6/17 வெட்டனரி டாக்டருக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்த கொஸ்டின் சார். சார் இனி பூராங்க ஃப்ளோருக்கு ஒரு 5-6 கொஸ்டின் தான் சார். ப்ளீஸ் கோ ஹெட் சார். நோ இஷ்யூ ப்ளீஸ். நிதி காலேஜ் அட் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட். நான் இங்க காலேஜும் போட்டிருக்கேன், முக்கியம் ஸ்கூல் போடல. நிதி காலேஜ் அட் சேலம் distributing food to teachers, staff, students, can is outsourced whether GST attracts or not. Anyone may try, sir, please. வெங்கடேசன் நோன் போட்டிருக்காரு. ஜெகன் ஜிஎஸ்டி அட்ராக்ட் போடுறாரு. எஸ் எஸ் எஸ். சரி சார், எல்லாம் எஸ் தான் போடுறாரு. அது மேபி அது பழைய क्वेश्चन தான் இருக்கும். எல்லாமே எஸ். ஓகே, அடுத்த ஸ்லைட். வெங்கடேசன் நோன் தான் கொடுத்திருக்காரு. வெங்கடேசன் மட்டும். ஓகே, நோ ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் 12/2017 டேட்டட் 28/6/17 சப்போர்ட்டிங் சர்க்குலர் நம்பர் 50/24/2018 டேட்டட் 31/7/18. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்குலரை படிச்சீங்கன்னா ஏன் இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்த ஸ்லைடு சார் ப்ளீஸ். Message Tax Hospital Limited, Coimbatore. VIP admitted hospital. Senior doctor have to come from foreign country for a better treatment. Whether RCM attract or not, GST applicable or not, is it import of service? அதாவது டாக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்க ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அட்மிட் ஆயிருக்காரு. சரியா? அப்ப என்னன்னா அந்த சார் மைக் ஆஃப் பண்ணி கொடுத்தா ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு ப்ளீஸ் சார். அந்த ஒரு சீனியர் டாக்டர் ஃபாரின்ல இருந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றாரு, சர்ஜரி பண்றாரு. அப்ப நம்ம சப்ளைல பாத்தீங்கன்னா 7 சப்ஸ்கிரிப்ஷன் 1 கிளாஸ் சில இம்போர்ட் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸை பொறுத்தவரை எல்லா சர்வீஸும் ஜிஎஸ்டி வர்றாங்க. பர்சனலா வாங்கினா கூட சர்வீஸ் ஜிஎஸ்டி வருதுங்க. இங்க இதுக்கு வருமா வராதா? நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டாங்க சார். நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். நோ ஹெல்த் கேர் சோ எக்ஸம்ப்டட். ராஜ்குமார் கொடுத்திருக்காரு. ஓகே, சரி சார். அடுத்த ஸ்டேஜ் போங்க சார். ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். அதாவது ஹெல்த் கேர் எல்லாம் வேற யாருன்னா கண்டிப்பா ஆர்சிஎம்ல பணம் கட்டணும், பர்சனலா இருந்தாலும் பணம் கட்டணும். ஆனா ஜிஎஸ்டி கிடையாது. இதுக்கு ரீசன்ட் சர்க்குலர் நம்பர் சர்க்குலர் 12/2/2010. இதே கொஸ்டின் நான் மாத்தி கேட்கிறேன். இப்போ வந்து நம்ம கார்த்திகேயன் சாரு சென்னையில ஒரு வீடு கட்டுறாரு. அவர் மனைவி குழந்தைங்க சொல்றாங்க, எங்கட இங்கிலாந்துல ஒரு என்ஜினியர்ட்ட நீங்க பிளான் போட்டு வாங்க. இங்கிலாந்துல இருந்து ஒரு என்ஜினியர் பிளான் போட்டு கொடுக்குறார். அப்ப இவர் கார்த்திகேயன் சார் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் கம் அட்வொகேட். அவரு ஆர்சிஎம்ல பணம் கட்டணுமா வேண்டாமா? ஒரு என்ஜினியர் பிளான் போட்டு அனுப்புறார். அப்ப சர்வீஸ் கேட்டகரி கார்த்திகேயன் சார் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஆயிடு. அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸை பொறுத்தளவு ஃபர்தரன்ஸ் நாட் ஃபர்தரன்ஸ் சொந்தமாக இருந்தாலும் அது கார்த்திகேயன் சார் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். நம்ம ஜென்ரலா பார்க்க கூடாது, ஹெல்த் கேரோ நான் அதை பிரிச்சு பார்க்க வேண்டும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, அடுத்த போங்க சார். கேட்கலாம் சார். ஒரே இது பிரேம் சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அந்த கேண்டீன் சொல்லிருந்தீங்கல்ல, கேண்டீனுக்கு எக்ஸம்ஷன் அதெல்லாம் சொல்லிருக்காரு. அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி நாட் அப்ளிகபிள் போட்டிருக்காரு. இல்ல உங்களுக்கு காலேஜ்னாலே அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியா இருந்தா தான் அதுக்கு வந்து வரும் சார். எல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா சரி சார். பட் ரெண்டுமே ரெண்டு கேட்டகரி எல்லா காலேஜும் வரும்ல சார்? இல்ல அப்படி வராம இப்ப பாத்தீங்கன்னா சில இது பாத்தீங்கன்னா வெறும் வந்து டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க, ரெகக்னிஷன் இல்லாம. ஓ கிரேட். ஓகே ஓகே. அப்ப அவங்க வந்து கமர்ஷியல் கோச்சிங் சென்டர் கேட்டகரியில வந்துருவாங்க. சரி ஓகே ஓகே ஃபைன் புரியுது. ஓகே, கமர்ஷியல் கோச்சிங் கேட்டகரியில டுட்டோரியல் காலேஜ்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா கரெக்ட் சார். அந்த காலத்துல வந்துருவாங்க. நம்மள பொறுத்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் அஃபிலியேஷன் இருக்கும். ஓகே ஓகே, அவதான் பேசுறோம். ஓகே ஃபைன், थैंक यू சார். அடுத்த மெசேஜ், துர்கா ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் managed by Sambat group of companies. Hospital charges the patient ₹10,000 per day and pay the consultant doctor 6,000 only. Balance 4,000 keeping for providing ancillary services like nursing charges, duty doctor charges. Whether 10,000 is taxable in GST or 6,000 in GST. அதாவது உங்களை பொறுத்தவரை துர்கா ஹாஸ்பிட்டல் ஒரு கம்பெனி, சம்பத் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜ் பண்ணுது.
அவங்க பேஷண்ட்டை 10,000 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க, டாக்டருக்கு 6,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. வெளியேந்து வர டாக்டருக்கு 4,000 ரூபாய் அவங்க டியூட்டி டாக்டர், நர்சிங் சார்ஜஸ், பாராமெடிக்கல் இதுக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? நீங்க ஆன்சர் பண்ணாத ப்ளீஸ். No tax, not applicable, totally exemption. Okay. Okay, sir. Next slide, sir, please. Next slide. The entire amount may exempted. The entire amount charged by them inform the patient, including the retention money and the fee made to the doctors, is towards the healthcare services provided by the hospital to the patient and is exempted from GST as per circular number 32/6/2018, GST dated 12/2/18. சரி, அடுத்தது போங்க சார். நான் 2 ஸ்லைடு தான், 2 ஸ்லைடு இல்ல, ஒரு சார் இங்க ஒரு 8 क्वेश्चन இருக்கு, போடலாமா சார்? போடலாம் சார். தாராளமா சார். சரி, ஓகே. ஏன்னா எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு தான் பார்த்தேன். இல்ல எல்லாமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இதுக்கு சான்சஸ் கிடையாது ரொம்ப ரேர். எஸ் சார். உங்களால இருக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். ப்ளீஸ். வெரி தேங்க் யூ சார். வெரி கைண்ட். ஓகே. क्वेश्चन என்னது? இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இது எனக்கு பிராக்டிகலா வந்த क्वेश्चन. அதுக்காக தான் நான் இந்த क्वेश्चन நான் போட்டுருக்கேன். இந்த क्वेश्चंस எல்லாமே பிராக்டிகலா நான் அனுபவப்பட்ட क्वेश्चन. அதை மட்டும் தான் போட்டுருக்கேன். ஓகே. ராஜ் என்டர்பிரைசஸ் இஸ் எங்கேஜ் சப்ளை ஆஃப் taxable goods in Maharashtra. அதே மாதிரி பாத்தீங்கன்னா it also supply alcoholic liquor for human consumption only from Nagaland. It's a turnover in current financial 34 lakhs in Maharashtra and 8 lakhs in Nagaland. But the registration is mandatory or not? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ராஜ் என்டர்பிரைஸ் ஒரு கம்பெனி இருக்கு சார். அவங்க மகாராஷ்டிரால ஹெட் ஆஃபீஸும் பிரான்ச் நாகாலாந்துல இருக்கு. ஆனா மகாராஷ்டிரால நம்ம ஜிஎஸ்டி டாக்ஸபிள் குட்ஸ் பண்றாங்க. அவங்க அக்ரிகேட் 34 லட்சம் வருது. நாகாலாந்துல ஒன்லி நான் ஜிஎஸ்டி குட்ஸ் ஆல்கஹால் ஹியூமன் கன்சப்ஷன் பண்றாங்க. ரெண்டு கூட்டும் போது 40 லட்சம் வந்துருது. அப்ப 2 ஸ்டேட்லயும் ஜிஎஸ்டி எடுக்கணுமா, இல்ல ஒரு ஸ்டேட்ல எடுத்தா போதுமா? எடுக்கணும்னா ஏன் எடுக்கணும், எடுக்கக்கூடாதுன்னா ஏன் எடுக்கக்கூடாது? ஒருத்தர் மேண்டேட்டரி கொடுத்திருக்காரு பூபதி. Yes, Neelakanta non-GST in Nagaland, hence not required. Okay. Both GST and VAT applicable சொல்லிட்டு கவிதா பிள்ளை சொல்லிருக்காங்க. சரி சார், அடுத்த ஸ்லைடு போங்க சார். பால இளங்கோ செப்பரேட் GST சொல்லிருக்காரு. ஓகே சார், ஜெயக்குமார். ஓகே. இத பொறுத்தவரை அக்ரிகேட் ஒரு பார்க்கும்போது குட்ஸ் நான் ஜிஎஸ்டி ரெண்டையும் கூட்டி தான் பார்க்கணும். ரெண்டையும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 34 பிளஸ் 8 42 லட்சம் கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கணும். அவர் எங்க மகாராஷ்டிராவில் ஜிஎஸ்டி எடுக்கணும். நாகாலாந்துல நான் ஜிஎஸ்டி குட்ஸ் மட்டும் டீல் பண்றதுனால ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம். நாகாலாந்துல வேட் மட்டும் எடுத்தா போதும். மகாராஷ்டிராவில் ஜிஎஸ்டி மட்டும் எடுத்தா போதும், வேட் எடுக்க வேண்டாம். இங்க ஆல்கஹால் ஹியூமன் கன்சன் சேல் பண்ணல. நாகாலாந்துல ஒன்லி ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சன் மட்டும் பண்றாரு. இங்க வேட் மட்டும் எடுத்தா போதும். டவுட் இருந்தா கேளுங்க சார், ஐம் ரெடி டு கிளாரிஃபை. அடுத்த क्वेश्चन சார். Mrs. A is a registered GST holder, trading of medicines. Is a property for students' residence purpose given for 11 months agreement, receiving monthly rent only. Resident purpose only, rental agreement is also there. Medicine is taxable, resident property taxable or not? Sir, இதை பொறுத்து நான் என்ன கேட்கிறேன், ஏங்கிற ஒரு ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி ஹோல்டர் ஆர்சி இருக்கு. ஒரு மெடிசன் விற்கிறார், மெடிசன் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றார். அவர் ஒரு 20 ரூம் கட்டி வாடகைக்கு விடுறார். ஆனா அந்த ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல், அதாவது வெளியில காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரெசிடென்ஸ் பர்பஸ் 2 அக்ரிமெண்ட் போட்டு வாடகைக்கு விடுறாரு. ஆனா இவருக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அக்ரிகேட் டவுன் கூட்டிக்கிறாரு. நான் முன்னாடி ஜெயக்குமார் சாருக்கு என்ன எக்ஸாம் சொல்றேன், என்னாரு நோட்டுக்கு 9/17 படி எனக்கு எக்ஸாம் சொல்றாரு. ஜிஎஸ்டி பிராடிஷன் ஆகி நீங்கள் அவர் எக்ஸாம் கிளைம் பண்றது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க சார். both taxable, not taxable, residence-ங்கற not taxable சொல்றாங்க. மெடிசன் taxable, எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. ரூம் வாடகைக்கு வரி உண்டா இல்லையா அதான் நம்ம क्वेश्चन சார். நோ ஜிஎஸ்டி பட் டிடிஎஸ் கம் போட்டுருக்காரு வெங்கடேசன். பூபதி ரெசிடென்ஸ் எக்ஸாம் போட்டுருக்காரு. பால இளங்கோவன் ராங் போட்டுருக்காரு. வனஜா ரமேஷ்குமார் கரெக்ட் போட்டுருக்காங்க. ஓகே சார், அடுத்த ஸ்லைடு போங்க சார் ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். இதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது, அவர் யூஸ் ஃபார் ரெசிடென்சினாலும் ரெசிடென்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படி இல்லை, ஹாஸ்டல் மாதிரி வாடகைக்கு விட்டுருக்காரு.
ஹாஸ்டல்கள கமர்ஷியல் வந்துருது, இபி கமர்ஷியலா இருக்கு. ஹாஸ்டல்னு வரும்போது அது ஃபர்தர்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு வந்துருது 18%. உங்களுக்கு சப்ளைங்கிற டெஃபினிஷன்ல வந்து 7 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி சிஜிஎஸ் ட்ராக்ல வந்தது. இதுக்கு ஏஆர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஆர் கேஆர் ஏடிஆர்ஜி 17/20 டேட் 20/3 லேட்டஸ்டா வந்தது. ஸ்ரீ தகார் வாசுதேவா ஆம்பரீஷ்ங்கிறவர் போயிருக்காரு, நீங்க கண்டிப்பா கட்ட வேண்டும் சொல்லிட்டாங்க. அவர் எக்ரிமெண்ட் ரெசிடென்ஸ்னு போட்டு 11 மந்த்னு போட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்காங்க, இபி கமர்ஷியலா இருக்கு. ஸ்டூடெண்ட் தங்கும்போது ஹாஸ்டல்ங்கிற கேட்டகரிக்கு வந்துருது. ஹாஸ்டல் ஒரு காலேஜோ ஸ்கூலோ அவங்க இன்சைட் பிரிமிசஸ் நடத்தினா காம்போசிட் சப்ளைல அவங்க பிரின்சிபல் சப்ளை எஜுகேஷன் அதுல வந்துடும். இவர் இதை வந்து கமர்ஷியலா நடத்துறார், ஜிஎஸ்டி 18% உண்டு என்று ஏஆரில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்லைடு சார். சார் இதுல ஒரு क्वेश्चन நண்பர் ஒருத்தர் நாகராஜ் வந்து கேட்டிருக்காரு, டாக்டருக்கு சாம்பிள் மெடிசின்ஸ் தராங்கல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையான்னு கேக்குறாரு. எக்ஸலன்ட் क्वेश्चन. டாக்டருக்கு சாம்பிள் கொடுக்கறத பாத்தீங்கன்னா அந்த மெடிசன்லயே நாட் ஃபார் சேல்னு இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து சாம்பிள் கொடுக்கும்போது அதுக்கு வாங்கின பொருளுக்கு வாங்கின ஐடிசி ரிவர்ஸ் பண்ணி விட வேண்டும். சாம்பிளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஏன்னா கன்சிடரேஷன் இல்லை. சாம்பிளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஆனா அது ஃப்ரீயா கொடுக்கறதுனால ஈக்குவல் கிஃப்ட் தான். அதனால அந்த சாம்பிள் தயார் பண்றதுக்குள்ள மெடிசனுக்குள்ள ஐடிசியை இந்த மேனுஃபேக்சரிங் ரிவர்ஸ் பண்ண வேண்டும் சார். ஓகே சார், அடுத்து போலாமா சார்? ப்ளீஸ். ஓகே சார். பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி ஃபினான்சிங் டியூரபிள் குட்ஸ் கலெக்டிங் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆர் நாட். பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிற கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வர்றாங்க, டிவி வாங்குறாருன்னா அந்த கன்சியூமர் டியூரபிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்ல எக்ஸம்ப்டட். ஆனா அவர் ஒரு மாசம் வந்து டிலேயா கட்டுறாரு, அப்ப அந்த டிலேக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா 2% 5%. அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி உண்டா? கொஸ்டின். ரெகுலர் இன்ட்ரெஸ்ட்க்கு ஜிஎஸ்டி கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா, அதான் கொஸ்டின். ஒருத்தர் மட்டும் இல்லன்னு சொல்லிருக்காங்க, மத்த எல்லாம் எஸ் சொல்லிருக்காங்க சார். ஒருத்தர் மட்டும் இல்லன்னு சொல்லிருக்காங்க, சரி. மத்த எல்லாமே அப்ளிகபிள் எஸ்ன்னு சொல்லிருக்காங்க சார். ஓகே, அடுத்த ஸ்லைட் போங்க சார் ப்ளீஸ். ஓகே, நீங்க ஷெட்யூல் 2 சிஜிஎஸ்டி ஆக்ட பார்க்கணும். அதுல வந்து அப்ளிகபிள்ங்கறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து பிரீச் பண்ணிட்டாங்க சொன்ன கான்ட்ராக்ட. சோ இது பெனால்டி. பெனால்டிக்கு கண்டிப்பா வேல்யூவேஷன் உண்டு. உங்களுக்கு ஷெட்யூல் 2 அப்ளிகபிள். இதுக்கு வந்து ஏஆர் கிளாரிஃபிகேஷன் பஜாஜே போயிருக்கான். பஜாஜ் லிமிடெட் ஜிஎஸ்டிஆர் 298 ஏஆர் மகாராஷ்டிராவில் உண்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்லைடு சார். Raj Higher Secondary School is having a hostel, collecting room rent, mess charges for students, rupees 2,500 per month. What is the rate of tax? Raj Higher Secondary School hostel வச்சிருக்கு, ரூம் ரெண்ட் கலெக்ட் பண்ணுது, மெஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணுது 2,500 ரூபாய் per month. Whether GST attract or not, attract na, what is the rate of tax please? 18% போட்டிருக்காரு. கார்த்திக் நோன் போட்டிருக்காரு. சரி, ரெண்டு மூணு பேர் எக்ஸம்ஷன் போட்டிருக்காங்க சார். ஓகே, வெரி குட் சார். சார் நெக்ஸ்ட் போங்க சார். ஜெயக்குமார் சார் ப்ளீஸ். நோ டாக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்கம் கஸ்டம் பிரஸ் ரிலீஸ் 77/2017 டேட்டட் 13/7/17. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் உங்களுக்கு சப்போர்ட் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நீங்க என்னையோ இல்ல வந்து கார்த்திகேயன் சார், ஜெயக்குமார் சார், இனி ஆர்எஸ் பேரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அவங்களுடைய மெயில் ஐடிக்கு கண்டிப்பா சப்போர்ட் ஈவென்ட் தர தயாரா இருக்கேன். அடுத்த கொஸ்டின் சார் ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம கார்த்திகேயன் சார்ட்ட ஒரு ஒப்பீனியன் வராங்க. சார் எங்க ஃபேக்டரியில ட்ரேட் யூனியன் இருக்கு, நாங்க சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்றோம், சர்வீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்றோம். அந்த ஜிஎஸ்டிக்கு அந்த சர்வீஸ் சார்ஜுக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஜிஎஸ்டி வருமா வராதா? வரலாம்ல. கார்பரேட் பாக்குறவங்க கண்டிப்பா அந்த கொரி வரும். வருமா வராதா? anyone may try sir please. அப்ளிகபிள் 18% போட்டிருக்காரு பூபதின்னு சொல்லிட்டு. சரி. கணேஷ் குமார் எக்ஸம்ஷன் போட்டிருக்காரு. சரி சரி சார், டைம் ஆயிடுச்சு சார். நீங்க போயிருங்க சார், இருக்கு போயிருங்க சார். நோ ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் 12/2017 டேட் 28/6/17. அடுத்த போயிருங்க சார். இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்து போட்டிருக்கேன். மிஸ்டர் ராமன் இஸ் எக்ஸ்போர்ட்டிங் டொபாக்கோ டு இங்கிலாந்து, வெதர் LUT is required or not. ஏன்னா
இப்போ வந்து ராமன்கிறவர் டொபாக்கோ இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. அப்ப டொபாக்கோ நான் ஜிஎஸ்டி. அப்ப இதுக்கு எல்யூடி போட்டு பண்ணணுமான்னு கேட்கிறார் ராமன் கார்த்திகேயன் சார். எல்யூடி போடணுமா வேண்டாமா சொல்லுங்க சார். எஸ் எஸ் சொல்லியிருக்காங்க கவிதா பிள்ளை. எல்யூடி எஸ் 2 பேர் சொல்லியிருக்காங்க சார். வெங்கடேஷும் சொல்லியிருக்காதா? ஓகே, அடுத்த சைடு போங்க சார். சார் இது வந்து டொபாக்கோவை பொறுத்தவரை நமக்கு அவுட் சைட் ஜிஎஸ்டி நான் ஜிஎஸ்டி குட்ஸ்ல வரவே வராது. ஸோ சர்க்குலர் நம்பர் 45/19/2018 டேட்டர் 30/5/18 சீரியல் நம்பர் 6.2ல என்ன சொல்றாங்க, அவருக்கு ஜிஎஸ்டி ஆக்ட் அப்ளிகபிள் டொபாக்கோ பண்றவருக்கு. such registered person exporting non GST goods shall comply with the requirement prescribed under existing law. Central Excise, VAT, Customs Act தான் வரும். அவருக்கு ஜிஎஸ்டி ஆக்ட் சம்பந்தம் இல்லை. ஸோ எல்யூடி நாட் அப்ளிகபிள். சார் அடுத்த சைடு சார். இந்த வாய்ப்பை நல்கிய வரி ஆலோசனை சங்க தலைவர், செயலர், பொருளாளர் அனைவருக்கும், இதுவரை அமையா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நான் என்று வணங்கும் வள்ளி தேசன முருகப்பெருமான் அருளாலும் எனது குருநாதர் நஜ்முல் சார் வரலாறுகளும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்டராக்ஷன் செஷன் கொடுத்தீங்கன்னா ரெடி டு ஆன்சர் சார். யாரும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். கார்த்திகேயன் சார். எஸ் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின் தான் நீங்க கேட்கலாம். நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க டைரக்டா கேட்கலாம். இல்லனா சாட் பாக்ஸ்ல போட்டா கூட கார்த்திகேயன் சார் வாசிப்பாரு. நோ இஷ்யூ. கண்டிப்பா கரெக்ட். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். சக்திவேல் சார். சொல்லுங்க. அட்வொகேட் சக்திவேலா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சொல்லுங்க சார். எஸ் சார். ஒன்றும் இல்லைங்க சார், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய கிளைண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருக்காரு. சரி. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு செக்யூரிட்டி சப்ளை பண்றாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்ல, ஜிஎஸ்டி எங்களால பே பண்ண முடியாதுன்றாங்க. பட் இது மந்த்லி வர்றதுனால அவங்களுக்கு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் இல்லை, பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் இல்லைங்களா சார்? இல்ல, உங்களை பொறுத்தளவு யூனிவர்சிட்டிக்கு செக்யூரிட்டிக்கு உண்டு. ஹையர் செகண்டரி வர, அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரதான் எக்ஸம்ப்டட். செக்யூரிட்டி சார்ஜஸ் பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்டிப்பா உண்டு சார். உண்டு இல்லைங்களா சார்? கலெக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா சார்? ஆமா. இல்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து என்ன வருவாங்க, அவங்க அதாவது செக்யூரிட்டில நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. செக்யூரிட்டி வந்து சப்போஸ் செக்யூரிட்டி நடத்துறது வந்து பிரைவேட் லிமிடெடாக இருந்தால், பிரைவேட் லிமிடெடா உங்க செக்யூரிட்டி லிமிடெட் பிரைவேட் லிமிடெடா இல்ல சார், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சார். பார்ட்னர்ஷிப்னா நீங்க கட்டக்கூடாது. அண்ணாமலை ஆர்சிஎம் பில் போட்டு கொடுத்துடலாம் இல்லைங்களா சார்? ஆமா, அவங்க தான் ஆர்சிஎம்ல கட்டணும். சரி, இன்னொரு டவுட் சார். இப்போ எக்ஸம்டட் செக்ஷன் 23ல எக்ஸம்டட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட்டா இருந்தாலும் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க இல்லைங்களா சார்? இப்போ காய்கறி, என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் காய்கறி ஷாப் வச்சிருக்காரு. அவருக்கு ஃபுல்லாவே எக்ஸம்டட் தான். ஆனா இப்போ செக்ஷன் 24 பிரகாரம் ஆடிட் ஃபீஸ் ஏதாச்சும் பே பண்ணா டாக்ஸ் அப்ளிகபிள், இது ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்றீங்க. இல்ல, ஆடிட் மேண்டேட்டரியில வராதே. ஒரு அட்வொகேட்டுக்கோ லீகலுக்கு கொடுத்தா ஆர்சிஎம் வரும். ஓகே சார். ஆடிட் அட்வொகேட் உங்களுக்கு கொடுத்தாதான் வரும். அது உங்களை பொறுத்தவரை நீங்க அட்வொகேட்டா இருந்தாலும் டாக்ஸ் கண்ட்ரோலா தானே இருக்கீங்க. ஆமா, ஆமாங்க சார். நீங்க லீகல் ஒப்பீனியன் கொடுத்து உங்களுக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னா ஆர்சிஎம் வந்துரும். சரிங்க சார், தேங்க்யூ சார். நீங்க டாக்ஸ் கண்ட்ரோலா இருக்கும் பக்கத்தில் ஆர்சிஎம் அப்ளிகபிள் வராது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்த क्वेश्चन சார். முத்து ஜெயராமன் கேள்வி கேட்டிருக்காரு. இன்பேஷண்ட் அண்ட் அவுட் பேஷண்ட் எனி டைம் லிமிட் கேட்டிருக்காரு சார். இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் டைம் லிமிட்லாம் ஆக்ட்ல எங்கேயும் சொல்லல. இன்பேஷண்ட் அப்படின்னா ஒரு செக்கப்புக்கோ இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ஜரிக்கோ அட்மிட் ஆவாரு. ஒரு 3 நாள் 4 நாள் இருப்பாரு. பட் டிஸ்சார்ஜ் ஆகிறவரை இன்பேஷண்ட், டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னா அவுட் பேஷண்ட் சார். ஓகே, நோ டைம் லிமிட். டெம்பரரியா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போவார். அவருக்கு பேர் அவுட் பேஷண்ட். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ராஜ்குமார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐடிசி ஃபார் ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ஸ் சோர்ஸ் குட் ஃப்ரம் அவுட் சோர்ஸ். இது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, உங்களை பொறுத்தவரை அவுட் சோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது இவங்க கேண்டீனுக்கு ஐடிசி உண்டு, ஹாஸ்பிட்டல் கிடையாது. கேண்டீனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இவர் கேண்டீனுக்கு கொடுக்குறவர் 5% போட்டு கொடுத்தாருன்னா இந்த கேண்டீனுக்கும் கிடையாது ஐடிசி. அவர் 12 போட்டு கொடுத்தாருன்னா அவர் 18% அவுட்டோர் கேண்டீனுக்கு கொடுத்தாரா அவருக்கு ஐடிசி உண்டு. இதை பொறுத்தளவு சப்போஸ் ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு உண்டு. ஹாஸ்பிட்டலே நடத்தினா ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிளாக்டு. ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் கவிதா பிள்ளை கேள்வி கேட்டாங்க. பிராக்டிகலி ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைல்
exempted service like IP, OP in GST 1. Can I show in GSTR 9? இல்ல உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 9 பொறுத்தளவு 18 19க்கும் 17 18க்கு எடிட்டபிள். உங்களுக்கு 19 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எடிட்டபிள் கொடுக்க மாட்டான். சோ அதனால எனக்கு மந்த்லி ஜிஎஸ்டிஆர் 1ல காமிக்கிறது நல்லதுன்னு என்னோட ஹம்பிள் ஒபினியன் சார். ஓகே ஃபைன். தேங்க் யூ சார். அப்புறம் ஜிஎஸ்டி சுரேஷ் கோபால்சம் கேட்டிருக்காங்க, ஸ்கேன் சென்டர் ரன் இன் த ஹாஸ்பிட்டல் பிரீமிசஸ் வெதர் ஜிஎஸ்டி applicable or not? ஸ்கேன் நான் சொல்லிடுறேன் சார். ஸ்கேன் சென்டர், பிளட் பேங்க், லேப், எக்ஸ்ரே எல்லாம் பாராமெடிக்கல்ல வருது. எதுக்கும் ஜிஎஸ்டி வராது சார். Okay, thank you, sir. Some hospital providing free food to patient and one outside person. In this case, whether GST applicable or not? வெளியில இருந்து ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னா ஃப்ரீயா கொடுக்குறாருன்னா அவர் எப்படி டொனேஷன் மாதிரி கொடுக்குறாரா? இல்ல, some hospital providing அப்படிதான் சொல்லியிருக்காரு பிரகாஷ் ராஜா. Hospital providing free food. அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா ஃபுட் அண்ட் பிவரேஜ்ல பிளாக்டு. அந்த ஃபுட்டை ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, பில்லுல ஏற்றிடுவாங்க. ஓகே, இன்பேஷன்ட்க்கு பில்லுல ஏற்றிடுவாங்க. அப்படி ஏத்தினாலும் காம்போசிட் சப்ளைல கண்டிப்பா எக்ஸம்ப்டர். ஆனா அந்த ஃபுட் ஐடிசி கிடையாது. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல ஃபுட் அண்ட் பிவரேஜ் பிளாக்டு சார். ஓகே. VAT return mandatory to petrol bunk? क्वेश्चन கேட்டிருக்காரு சக்திவேல். கண்டிப்பா உண்டு. VAT return ஃபைல் பண்ணனும். அதாவது அதே WW ஃபைல் பண்ணனும். தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதவங்களுக்கு எல்லா ஊர்லயும் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ரைட் சார். தேங்க் யூ. Any other questions, participants? இன்னொரு விநாயகன் குத்து கேட்டிருக்காரு. ஸ்கூல் இஸ் கேளுங்க சார். சார் மீட்டிங் எக்ஸலண்டா இருந்தது. சொல்லுங்க சார். வரியாளர் சார் தங்கத்துக்கு நன்றி. சார் சூப்பரா எடுக்கிறதுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ ராஜசேகர். தேங்க்யூ சார். ஓகே சரி சார், இன்னொரு क्वेश्चन வந்திருக்கு. ஸ்கூல் இஸ் ரிசீவிங் செக்யூரிட்டி சர்வீஸ். we need to pay tax RCM. சார் இல்ல, செக்யூரிட்டி சர்வீஸ் என்ன கான்ஸ்டிடியூஷன் சார் கார்டியன் சார்? ஸ்கூல் சார். அதான் ஸ்கூல் இல்ல, நான் செக்யூரிட்டி விட்டுங்க. செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்குறோம் என்ன கான்ஸ்டிடியூஷன், ப்ரெப்பரேட்டரி பார்ட்னர் அந்த மாதிரி என்ன? அது எதுவும் போடலது. சரி, ஸ்கூல் ரிசீவ் பண்ணி போட்டுருக்காங்க. காமனா சொல்லிருக்காங்க. சரி, செக்யூரிட்டி நான் இருக்க ஆங்கிள் பூராம சொல்லிடுறேன் சார். அதாவது செக்யூரிட்டியை பொறுத்தளவு ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை ப்ரொப்பரேட்டர் வச்சிருக்கலாம், பார்ட்னர் வச்சிருக்கலாம், பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்கலாம், HUF வச்சிருக்கலாம், AOP வச்சிருக்கலாம். இதை பொறுத்தளவு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த செக்யூரிட்டி ஏஜென்சியை நடத்துனாங்க அப்படின்னா அவங்க தான் கலெக்ட் பண்ணி கட்டணும். அப்படி இல்லாம ஒரு ப்ரொப்பரேட்டர் பார்ட்னர்ஷிப் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துனாங்கன்னா கலெக்ட் பண்ணி சார் மைக் ஆஃப் பண்ணிங்க சார் ப்ளீஸ். ப்ரொப்பரேட்டர் பார்ட்னர் செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துனாங்கன்னா கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டாம், அந்த ரிசிபியன்ட் தான் RCMல கட்டணும். அப்படி இல்லாம இப்ப கார்த்திகேயன் சார் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறாரு. வைக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டியில கொடுக்குறாரு சர்வீஸ், அந்த கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணுனா அப்ப அந்த கார்த்திகேயன் சார் கட்ட மாட்டார் RCMல. ஏன்னா அது ஒரு பர்சனல் ஃபங்க்ஷன். அப்படிங்கல அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி பார்ட்னர்ஷிப் பிரைவேட் ப்ரொப்பரேட்டர் எதா இருந்தாலும் அவங்க தான் கலெக்ட் பண்ணி கட்டணும். இதுதான் செக்யூரிட்டி ஏஜென்சில டிஃபரன்ஸ். இதுல எதா இருந்தாலும் வரி ஆலோசகர் சங்கத்திலேயோ இல்ல எனக்கோ போடுங்க. ஐ அம் ரெடி டு கிளாரிஃபை மோர் டவுட்ஸ் சார் ரிகார்டிங் செக்யூரிட்டி. வேற டவுட்ஸ்? goods given for sample to other countries but stock not returned, please guide me கேட்டிருக்காரு முத்து ஜெயராமன் சார். குட்ஸ் பொறுத்தளவு அதர் கண்ட்ரிக்கு சாம்பிள் கொடுத்தோம்னா தட்ஸ் டீம்டு சேல் தான். அப்ப நீங்க உங்களுக்கு கன்சிடரேஷன் மட்டும் வராது. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க LUT கண்டிப்பாக இருக்க வேண்டும், இல்லைன்னா IGST பே பண்ண வேண்டும். பே பண்ணிட்டு அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, ரைட் சார். தேங்க் யூ. அசோசியேஷன் சார்ஜ் rent for shop outside inside apartment, whether GST applicable or not? ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ல வீடு வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெளியில வந்து உங்களுக்கு ATM சென்டர் கடையெல்லாம் கட்டி வாடகை கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த 20 lakhs சொன்னர்ல அக்ரிகேட் ஆகணும், அந்த வாடகை கூட்டி தான் பார்க்க வேண்டும். ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது உங்களுக்கு? சார் இளங்கோன் பேசுறேன் சார். சொல்லுங்க. ரேஷன் ஷாப்ல இருந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைல வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க கூட்ஸ். ரேஷன் ஷாப் பர்ச்சேஸ் பண்றாங்க, அதுக்கு வந்து டாக்ஸ் லைபிலிட்டி போடுறாங்க. அதுல சிவில் சப்ளைல பர்ச்சேஸ் பண்ற பர்ச்சேஸ் டாக்ஸ் சிவில் சப்ளை. இப்ப ரேஷன் ஷாப் வந்து ஃபேர் ஷாப்ங்கற கேட்டகரிக்கு வந்துரும். அதுக்கு யார் சப்ளை பண்றா? அவங்க வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன்
சப்ளை சரி, பண்றாங்க பொருள். அவங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்களா? அது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க அவங்களுக்கு. இல்ல, அவர் சிவில் சப்ளை பண்ண மாட்டாரு. சிவில் சப்ளைடைய கான்ட்ராக்டர் இருப்பார். இல்ல சிவில் சப்ளை பில்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அதுல இல்ல ஜிஎஸ்டி போடுறாங்க அவங்க. கண்டிப்பா இருக்காது. சிவில் சப்ளை கண்டிப்பா கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சிவில் சப்ளையோட கான்ட்ராக்டரா இருக்கும். அவங்க தான் கலெக்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல பாத்திருக்கேன் கேஸ். சிவில் சப்ளை கான்ட்ராக்டர் கலெக்ட் பண்ணுவார். ஃபேர் ஷாப்புக்கு வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது நோட்டிபிகேஷன் இருக்கு, நீ கான்டாக்ட் பண்ணி நான் தரேன் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ். அந்த क्वेश्चन சார். ஸோ இது சம்பந்தமா கவிதா பிள்ளை கேட்டிருக்காங்க சார் ஒரே நிமிஷம் ஜெயக்குமார் சார், வெதர் ரெமுனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸம்ப்டட் ஆர் நாட்? சார் டைரக்டர் நான் போன மீட்டிங்லயே சொன்னேன். உங்களுக்கு டைரக்டரை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன டைரக்டர்னு சொன்னாதான் சார் சொல்ல முடியும். நேச்சர் ஆஃப் டைரக்டர் கவிதா பிள்ளை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னொன்று, சப்ளையர் தாய்லாந்து ரிசீவர் யூஎஸ் பட் பில் டு இந்தியா லைக் பில் டு ஷாப் டு கன்சர்ட். சார் மஞ்சுநாதன் கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா இல்ல, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சார் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். அவரை எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை வரிகால சங்கத்திலேயே போட சொல்லுங்க, நான் இன்னும் 1 hourல ரிப்ளை பண்றேன் சார். ஓகே ஃபைன், கிரேட் சார். வேற எது இருக்கா சார்? சார் இப்ப விநாயகர் சார் ஒரு கொஸ்டின். ஹலோ சொல்லுங்க சார். மிஸ்டர் விநாயக் சொல்லுங்க. இல்ல சார், நான் விஷ்ணு சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்ப விநாயகர் சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு சார். ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு டாக்ஸ் பே பண்ணுமா? செக்யூரிட்டி ஸ்கூலுக்கு வந்து பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா சார்? கிடையாது, நான் நோட்டிபிகேஷன் இருக்கு தரேன் உங்களுக்கு. இல்ல அப்பல பேசும்போது அத வந்து நம்ம ப்ரொப்ரைட்டரா இருந்தா பார்ட்னர்ஷிப் பண்ணி பேசணும். அவர் ஸ்கூலுக்கு கிடையாது, நான் ப்ரொப்ரைட்டர்னு சொல்றது அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு. ஓகே, பட் ஸ்கூலுக்கு கிடையாதுல்ல சார்? ஸ்கூலுக்கு கிடையாது. நோட்டிபிகேஷன் நான் போட்ட பவர் பாயிண்ட்ல இருக்கு. உங்களுக்கு நான் வேணா வரியாளர் சங்கத்தை நோட்டிபிகேஷன் நம்பர் போட்டு வரேன் சார். தேங்க்யூ சார். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? ப்ளீஸ் சார் ஒன் மோர் query சார். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் இல்ல அந்த பேடி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து டைரக்டா அந்த ஃபேர் மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணும்போது இஸ் எக்ஸம்ப்டட். அதே பேக் பண்ணி மார்க்கெட்ல அவங்க பிராண்ட் நேம் போட்டு சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இது என்னுடைய அக்ரிகல்ச்சரல் டர்ன் மோர் தென் 40 lakhs மேல வந்ததுன்னா இஸ் இட் எக்ஸம்ப்டட் ஆர் டாக்ஸபிள்? சார் குட் கொஸ்டின் சார். உங்களை பொறுத்தல ஒரு புடலங்காய பேக் பண்ணி வித்து பிராண்ட் போட்டாலும் வரி கிடையாது. புடலங்காய பெரிஷபிள் ப்ராடக்ட்டை ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 நாள் கெடாம இருக்க மாதிரி பாதுகாத்து பிராண்ட் வேணும்னு தேவையில்லை, மேல ஒரு மீனாட்சி படம் போட்டாலே டாக்ஸபிள் வந்துடும். அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸா வித்தா எக்ஸம்ப்டட். அந்த ஒரு கம்பையோ கேழ்வரகு திணையோ கம்பா வித்தா பிரச்சனை இல்லை. கம்பையே ஒரு ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் கலந்து ஒரு 6 மாசம் வண்டு வராம புழு வராம ஒரு ஏதாச்சும் அடிஷன் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பண்ணாருன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ்க்கு தன்மை இழந்துருந்தது. அப்போ அது டாக்ஸபிள் ஆயிடும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். இந்த டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் சொல்லுங்க சார். அவங்க வந்து ஃபுல் டைம் டைரக்டர் போட்டுருக்காங்க சார். ஃபுல் டைம் டைரக்டர் இப்ப சர்க்குலர் வந்திருக்கு. எம்ப்ளாயியா இருந்து அவர் வந்து டிடிஎஸ் எம்ப்ளாயி கேட்டகரியில 182ல புடிச்சாங்கன்னா ஜிஎஸ்டி வராது. ஓகே சார். இன்னொரு நண்பர் கேட்க பிரகாஷ் ராஜா, 1% ரன்னிங் மெடிக்கல் ஷாப் டர்ன் ஓவர் வந்து 15 lakhs அண்ட் ஆல்சோ லெட்டிங் மோர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 lakhs per annum வருது. ஸோ மொத்தமாக கூட்ட 25 lakhs வருது. வெதர் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃபார் போத் த சர்வீசஸ் ஆர் பர்டிகுலர் சர்வீசஸ்? ஓகே, அவர் ரெண்டையும் கூட்டு போய் 25 வரதுனால ஒரு ஜிஎஸ்டிஆர்சி கண்டிப்பா எடுக்கணும். சர்வீஸ் ஆட் ஆயிடுது. அப்ப 20 lakhs லிமிட் வந்து குட்ஸ் 40 போக முடியாது அவர். ஓகே, தேங்க்யூ சார். அப்ப வந்துருது. அப்ப மெடிக்கல் ஷாப்புக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும், ரெசிடென்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார். வேற எது क्वेश्चंस? ஸோ ஒன் மோர், இது டைரக்டர்ஸ்னு சொல்லும்போது அது ஃபுல் டைம் டைரக்டராக இருந்தாருன்னா அவருக்கு வந்து அது சேலரின்றதுனால எக்ஸம்ப்டட். அது ஒன்லி இந்த சிட்டிங் ஃபீஸ் டைரக்டர் வாங்குறதுல அதுக்கு மட்டும் தென் வி கலெக்ட். ஆமா சார். அது சார் ஜெனரலா கம்பெனி ஏரியாவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜெனரல் சிட்டிங் ஃபீஸை பொறுத்தவரை ஃபுல் டைம் டைரக்டர் யாரும் கொடுக்கறது சார் எந்த கம்பெனிலையும். சிட்டிங் ஃபீஸ் எப்போ வரும்னா ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர், நாமினி டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்தா தான் சிட்டிங் ஃபீஸும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும். ஏன்னா இந்த டைரக்டர் எம்ப்ளாயி ஃபுல் டே நம்ம கம்பெனிக்குள்ள தான் இருக்காரு. ஓகே, அதனால கம்பெனி ஆக்ட் செக்ஷன் படி ஃபுல் டைம் டைரக்டர் சிட்டிபி கொடுக்கறதே இல்லைங்க சார். இன் கேஸ் அவர் டிராவல் எக்ஸ்பென்சஸ் அது மாதிரி மீட்டிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணது டிராவல் எக்ஸ்பென்ஸ் தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் போகும், சிட்டிங்ல வராது. அதனால அவர் பில் போட்டு கிளைம் பண்ணாலும் தட் ஹஸ் பீன் வராது.
அவர் அப்ப சிட்டிங் ஃபீஸ் அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஜிஎஸ்டி ஆர்சிஎம் வந்துடும். இதே அது டைரக்டர் நான் உள்டாவை மாத்தி சொன்னேன் சார். டைரக்டர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு அந்த பிசினஸ் பண்றீங்கல்ல அந்த அந்த ஃபேக்டரி அவர் பேர்ல இருக்கு. அந்த ஃபேக்டரி அந்த கம்பெனிக்கே வாடகை கொடுக்குறாரு. அப்ப அந்த டைரக்டர் இண்டிவிஜுவலா ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்து அக்ரிகேட் 20 லட்சத்துக்கு பதிலா கம்பெனியில் ஜிஎஸ்டி ஃபார்வர்ட் சார்ஜ்ல கட்டணும். அதுக்கு ஆர்சிக்கு சம்பந்தம் இல்லை. ஐம் ரைட் சார்? ஓகே 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 thank you sir. Any question இருக்கா சார்? Any other questions, participants? Okay, Jaykumar. Yes sir. What are thanks you very What are thanks Mr. Vishnu Shankar. I'll call Mr. Vishnu Shankar Vice President. What are thanks for சார் நம்மளுடைய இன்றைய ஸ்பீக்கர் சேது சாருக்கு வந்து வரி ஆலோசனை சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றி சார். ஏன்னா இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் அண்டர் ஜிஎஸ்டி. இதை வந்து மிக எல்லாத்துக்குமே எளிமையா புரியுற மாதிரி ஸ்லைடிங்ல வந்து பிரசன்டேஷன் அருமையா பண்ணி எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா இன்ட்ராக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் அதுதான் ஒரு மெயினான சார்ட்ட வந்து ரொம்ப பிடிச்சது. அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே எளிமையா அந்த நேரத்துல வர டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அவங்களும் லெசனை வந்து நல்லா கவனத்தோடையும் கேட்டு அந்த செஷனை வந்து இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போறதுனால இன்னும் அருமையா இருக்கு சார். அப்படின்னா தான் அவங்களுடைய நாலேஜும் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்களும் கிளாஸை வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய உங்களுக்கு ஒரு வேகமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். நானும் ஏகப்பட்ட மீட்டிங் உங்க மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். இன்னும் பல மீட்டிங்ல உங்க மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தையே தூண்டிட்டு இருக்கு ஒவ்வொரு மீட்டிங்கும். நீங்க இன்னும் நல்லா எங்க அசோசியேஷன் மட்டும் இல்ல எல்லா அசோசியேஷனுக்கும் உங்களுடைய ஈடுபாடை கொடுத்து செயல்படுத்தி எல்லாருடைய நாலேஜ் எங்களை மாதிரி ஜிஎஸ்டிபி அண்ட் பிசினஸ் பீப்புளுக்கும் உங்க நாலேஜை ஷேர் பண்ணி எங்களுடைய குரோத்தை நீங்க டெவலப் பண்றதுக்கு மீண்டும் மீண்டும் வரி ஆலோசனை சார்பாக மனமார்ந்த நன்றி சார். உங்களை பாராட்டுறதுக்கோ செய்யறதுக்கோ எங்களுக்கு ஒரு அளவு இல்லாம இருக்கு. இந்த ஈடுபாடு எங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கணும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் சார். உங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் இருக்கணும் எல்லாத்துக்கும், எங்களோட மாதிரி வரி ஆலோசகர்கள் எல்லாத்துக்கும் சார். அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்மளோட வரி ஆலோசகர் சங்கத்தோட மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ் அனைத்து பார்ட்டிசிபென்ட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், மணி 7:45. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்த ஸ்ட்ரென்த் குறையாம கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நடத்துற எல்லா கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா 1-2 குறையும். பட் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே தவிர டிக்ரீஸே ஆகல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஆர்வமா இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போனதுனால செஷன் வந்து ரொம்ப அருமையா நடந்துச்சு சார். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ சார். Thank you sir. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Don't forget to subscribe to our Vari Alosgagal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.